கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாகவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் யோபு பக்தன் சொல்லுவது போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கும் கிரஜிக்க முடியாத அளவுக்கும் எண்ணி முடியாத அளவுக்கும் நம்ம வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமாக அற்புதமாக மட்டுமல்ல பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே அவ்விதமாக நடத்தி தரும்படியாக நாம் தயவாய் கண்களை மூடி ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு, என் வாழ்க்கையில் ஆண்டவரே யோபு பக்தனுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் நிமித்தமாய் எங்களுக்கும் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு எண்ணி முடியாத அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் அதிசயமாய் அற்புதமாய் ஒவ்வொரு காரியங்களும் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர், நீர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் தேவனாக கிறிஸ்து. உம்மை போல ஒரு ஆண்டவரே தெய்வம் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. நீரே பரிகாரியானவர், பரிசுத்தமானவர், உன்னதமானவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர். எங்களுக்காக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வதற்காக இந்த உலகத்தில் அன்றைய மரித்து உயிர்த்து இன்றைக்கு சகல நாட்களிலும் இந்த உலகத்தின் முடிவு பறிந்த வரைக்கும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு பெரிய ஆண்டரே காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்வீராக. ஹாலே லூயா, ஹாலே லூயா. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டரை எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படே ஜெபிக்கிறேன். சமாதானத்தும் ஆண்டு உண்டாகும்படே ஜெபிக்கிறேன். சந்தோஷத்தில் நிரப்பப்படும்படே ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய பாதையில் எங்களை வழி நடத்தும்படே ஜெபிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் அறிந்தறியாமல் செய்த தவறுகள் ஏதாவது இருக்குமானால், குற்றங்கள் ஏதாவது இருக்குமானால், உம்மை மீறி நாங்கள் நடந்திருப்போமானால், வேத வசனத்துக்கு மாறாய் நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்திருப்போமானால், தயவு செய்து எங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடி, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை வராதபடி தேவ ஆவியானவராக நீரே எங்களுக்கு ஆண்டவரை மன்னிக்கப்படும்படியே ஜெபிக்கிறேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள் ஒரு விசை மன்னித்து ஒரு மகனாக மகளாக தெரிந்து கொண்டு ஒரு பிரசனத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தின் கரத்தினால் எங்களை நடத்தி தரும்படியாய் எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒரு மன ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க, ஒரு குரலாய் ஜெபம் பண்ணுங்க, தேவ பக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று வாக்கு தத்தத்தை உணர்ந்து நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக அன்று எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்தது போல இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த பரிசுத்த உன்னதமான இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவர் நாங்கள் ஆராதனையில் பங்கு கொள்கிற எங்களுடைய குடும்பங்களை இந்த திருச்சபை ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக எல்லாம் கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஹலே லூயா நன்றி சொல்லுங்கள். உங்கள் இருதயத்திலேருந்து நன்றி சொல்லுங்கள். அப்பா உனக்கு ஸ்தோத்திரம், அப்பா மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹலே லூயா, ஹலே லூயா. எங்களை மகிமையாக, கிருபையாக, தயவாக, அன்பாக, சகலவிதமான ஆசீர்வாதத்தினால நடத்தி வந்த காரியத்திற்காக நன்றி அப்பா. வந்த ஜனங்கள் துரிதமாய் கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஆபத்து விபத்து இல்லாமல் கொண்டு வந்ததுக்காக நன்றி. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட இவ்விதமாக ஆண்டு தடையில்லாமல் அவர்களை ஆசீர்வாதமாய் மகிமையின் பிரசன்னத்தோடு தடையில்லாமல் அழைத்து வருவதற்காக உமக்கு நன்றி. ஹலே லூயா நன்றி சொல்லுங்க. எல்லாம் இருதயத்திலிருந்து நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையுள்ள கிருபா சனபதியே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல உணவு கொடுத்தீரே, நல்ல உடைகளை கொடுத்தீரே, நல்ல பெடலை கொடுத்தீரே, நல்ல சுகத்தை கொடுத்தீரே, நல்ல ஜீவனை கொடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த வாரத்திலும் கூட இவ்விதமாக எங்கள் ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு நல்ல சபை கொடுத்தீர், அதற்காக நன்றி. நல்ல ஊழியங்களை கொடுத்ததுக்காக நன்றி. நல்ல ஒரு ஜெப குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பங்களை கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு சகோதர சகோதரி என்ற ஒரு சிநேகத்தை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அந்த அன்பின் சிநேகம், கிறிஸ்துவின் சிநேகம் நாங்கள் இந்த திருச்சபையில உங்களுடைய அன்பின் நிமித்தமாக ஆண்டை நேசிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை எங்களுக்கு கிருபையாக கொடுத்தீரே. எங்களுக்கு நன்றி அப்பா. சொந்தம் என்று பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே கொடுத்தீரே. அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே
எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள உங்களுடைய கரத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்க இந்த ஆசீர்வாதத்தின் கரத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நன்மையினால கிருபையினால தயவுனால பெற்றுக்கொள்ளத்தக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வழி நடத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்துங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஆண்டு செபங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகளை ஆண்டு கிருபையாக நடத்துங்கப்பா. உங்களுடைய நாம மகிமைக்கு ஏதுவான ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டு தடையில்லாமல் உடைய பிள்ளைகளுக்கு நடத்தி தரும்படியாய் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே பெரியவர், நீரே மகத்துவமானவர், உன்னதமானவர். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, எங்களை உண்மை போல மாற்றுகிறாக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சபையில ஆண்ட பாடல் துதி ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒரு மனதோடு பாடி துதிக்கிற அந்த நல்ல பாரத்தை தாங்க, இருதயத்தை தாங்கப்பா. நான் தேவனை முகமுகமாக மோசே தரிசித்தது போல ஹல்லேலூயா, ஏனோக்கு சஞ்சரித்தது போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் தேவனை தரிசித்தது போல யோவான் தரிசித்தது போல ஆண்டவரை நாங்களும் ஆண்டவர் உம்முடைய முகமுகமாக பார்க்கவும் ஆண்டவர் உம்மோடு பேசவும் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கவும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே பரிசுத்த உன்னதமான ஆராதனையிலே எங்கள் ஆராதனை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் பாடி துதிக்கும் போது பரிசுனம் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன். மகிமையினால் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவராக உங்களுடைய ஆண்டரை கரம் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டு சிரசு மேலே ஆண்டரே உங்களுடைய மகிமையான அபிஷேகத்தில் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அனல் கொண்டு எழும்பத்தக்க அக்னியை போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் கெட்டு போவது பிதாவோட சித்தமில்லை. எல்லாரும் மனம் திரும்பும்படியாக, எல்லாரும் மனம் திருந்தி சமூகத்தில் கூடி வரும்படியாக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீரே எங்கள் பரிகாரி, நீரே எங்கள் பரிந்து பேசுகிறவர், நீரே சகலத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர். உண்மை போல ஒரு சாட்சி பெற்ற ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்களும் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரே ஆண்டவர் சங்கீத வாசிப்பை ஆசீர்வாதமாக நடத்தி தரபடியாக ஜெபிக்கிறப்பா. வாசிக்கிற மகனை எடுத்து பயன்படுத்தும் போது ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். அறிவிப்பு பகுதி வாசிக்கும் போது உடைய பிள்ளைகள் அறிவிப்பு காரியங்களை குறித்து ஆண்டவரை தியானிக்க அதன்படி ஒப்பு கொடுக்க கீழ்ப்படி உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கீழ்ப்படிதல் உத்தமத்தில் பிள்ளைகளை நடத்தப்படும்படியா ஜெபிக்கிறேன். உமக்காக ஆண்டவரை உடைத்து ஜெபித்து கொடுக்கிற பிள்ளைகளோட கருத்தை அவங்க குடும்பத்தை வேலை தொழில் எல்லாத்தையும் பெருக செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாம மகிமைக்கென்று நல்ல ஆண்டு நீர் செய்த அற்புதங்கள் அடையாளத்தின் நிமித்தமாக சாட்சி பகிர்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய சத்தியத்தின் நிமித்தமாக உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று சாட்சியாய் சொல்லுகிற பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தும்படியே ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளோட ஆராதனைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் நல்ல ஆராதனை பங்கு கொள்ளவும் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தப்படுவதை ஜெபிக்கிறேன். சிஏ பகுதி ஆசீர்வதித்து தருவீராக, சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதித்து தருவீராக. அந்த இரண்டு ஊழியர்களிலே பிள்ளைகளை இன்னும் வளர்ச்சி அடைய வசனத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளவும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுற்றிக்கூடிய ஜனங்கள் ஆண்டரை பட்டணங்கள் கிராமங்களிலிருந்து உண்மை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆர்வமாய் வர வேண்டும் என்று பாரமுள்ள ஜனங்களெல்லாம் தேவனே நீர் அழைத்து இந்த இடத்துல கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்திய வார்த்தை பரிசுத்தம் உடைய வார்த்தை வசனத்தின் ஆதாரத்தோடு ஆண்டவரே நீர் பணியனுடைய நாவிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஜனங்களுக்கு இந்த சபைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு புரோஜனமும் தேவராஜ்யக்குரிய ஒரு களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற சன்னதிகளாக காணப்படும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை வடிவனோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே அதோடு மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு ஊழியர்களும் தடையில்லாமல் நடத்தி தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வந்த ஜனங்களெல்லாம் வெறுமையாக ஒரு பிள்ளைகள் கூட போகக்கூடாது. எல்லாரும் விரும்புகிற எல்லா காரியங்களும் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் தேவைகளும் அளவில்லாமல் அவங்களுக்கு சந்தித்து ஆண்டு கொடுக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒரு பிள்ளைகள் கூட கெட்டு போகாமல் காத்து கொள்ளுங்கப்பா. உடைய நாம மகிமைப்படும்படியாக உடைய ராஜ்யம் ஆண்டவருடைய சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பாரத்தோடு நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் ஆவில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்க. எங்கள் பாடல் வேலைகளை ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்க. எங்கள் செப வேலையை ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் உங்களுடைய கண்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கும்படியாய் எல்லா பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு எனக்கு வேணும். ஆண்டவரே
உங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனதுருகுவீராக, மனமிறங்குவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்காக மனதுருகும் ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் மனதுருகுங்க. என் பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்களெல்லாம் நீங்க செய்வீராக. எனக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்கூல் போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் வீணாக்காதபடி படிப்பில் கவனம் செலுத்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல சாக்கியமுள்ள, பாரமுள்ள, ஒரு தகுதியுள்ள, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படும்பட ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் காத்துக்கொள்வது போல அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் அவங்க ஆவியாத்மா சரீரத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்பட ஜெபிக்கிறேன். பெற்றோர்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர். தன்னுடைய பிள்ளைகளோட பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகளோட பேர்களை சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளை பேர் சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோன்னப்பா. என் குழந்தைகளை ஒப்பு கொடுக்குறீங்க. நல்ல குழந்தைகளை கொடுத்தீரே, அதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்தீரே ஆண்டவரே. எங்கள் குழந்தைகளை உமக்கு முன்பாக சாட்சியாக வளர்க்கவும், போதிக்கவும், ஜெபிக்கவும், அவர்களுக்காக உத்தரவாதத்தோடு நாங்கள் ஆண்டவர் உமக்கு முன்பாக வளர்க்கவும் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாச அறிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பஸ்தர்கள், வேலை செய்வர்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கடந்த வாரத்தை காட்டில் இந்த வாரத்தில் நல்ல வேலை செய்வதற்கு ஞானத்தை தாங்க. சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலனையும் தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு ஆண்டவரே, நான் உழைக்கிற ஒவ்வொரு வருமானங்கள் வீணாய் போகக்கூடாது. மருத்துவ செலவுக்கு போகக்கூடாது. வீணான செலவை செய்யக்கூடாது ஆண்டவரே. நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமும் மீதம் எடுக்கத்தக்க, எங்கள் குடும்பத்தை சார்ந்து நல்ல போஷித்து நடத்தத்தக்க, தேவையில்லாத காரியத்துக்கு இடம் கொடாதபடி காத்துக்கொள்ள எனக்கு விசேஷித்த எங்கள் குடும்பத்துக்கு ஞானத்தை தாங்க. ஒரு ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தை கூட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவாக மகிமையினாலே ஆண்டு மகிமையினாலே நிறைவாக்கும்படியா நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல மகிமைப்படுத்துங்க. நீர் மறவாத தேவன் ஆண்டவரே, மறவாத தேவன் அப்பா. ஆண்டவர், நீர் எங்களுக்கு செய்ய போகிற வாக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் மறவாமல் நடத்தி தருகிறவரே, நிறைவேற்றுகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டு கடன் இன்றைய நாட்களில் குறையப்பட இந்த வாரத்தில் ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. கடனே இல்லை என்று சொல்லத்தக்க நல்ல சாட்சிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு தரும்படியே ஜெபிக்கேன். கடன் நிமித்தமாக நிம்மதியும் சமாதானமும் ஆசீர்வாதம் இழந்து இன்றைக்கு வேதனையோடு வருகிற பிள்ளைகள், ஆண்டை கண்ணீரோடு வருகிற பிள்ளைகளுக்கு கடன் கர்த்தர் எல்லாவற்றையும் குறைத்து விட்டார், கடனே இல்லாமல் கர்த்தர் எங்களை நடத்துகிறார் என்று அநேகருக்கு நல்ல சாட்சிகள் சொல்லத்தக்க அற்புதத்தின் நிமித்தமாய் அவங்க கையிடுகிற வேலைகளிலே நல்ல வருமானத்தை கூட்டித்தர அந்த எஜமானோட கண்களில் உதவி செய்ய ஜெபிக்கிறேன். நிரந்தரமான நல்ல வேலைகளை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல நிரந்தரமான வேலைகளை தாங்க. தங்கியிருக்கிற கூடாரத்தில் சமாதானமும் சந்தோஷத்தையும் பெருக செய்வீராக ஆண்டவரே. தங்கியிருக்கிற கூடாரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கியிருக்கிற கூடாரங்களிலே சமாதானத்தை உண்டாக்குவீராக ஆண்டவரே. பிரசன்னத்தினால, சந்தோஷத்தினால, ஆசீர்வாதத்தினால உங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோட கூடார வாசஸ்தலத்தை ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை காண செய்வீராக ஆண்டவரே. ஒரு குறைவு இல்லை என்று சாட்சியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி நடத்துவீராக ஆண்டவரே. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. விசுவாச அறிக்கையோடு நல்ல ஜெபம் பண்ணுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் இல்லாமல் நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே மிக மகத்துவமானவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி பலி பீடத்தை நாங்கள் கட்டுகிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளெல்லாம் நாங்கள் மறவாமல் உமக்கு நன்றியின் காணிக்கை செலுத்துவோம் சொல்றோங்க. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரை தெய்வீக சுகமும் பிரசன்னத்தோடும் தேவ பயத்தோடு உமக்கு முன்பாக நன்றி படி பலிகளை ஏறெடுக்க கிருபை தந்தமைக்காக மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஆண்டுடைய சமூகத்தில் சில பாடல்கள் வழியாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நமக்கு நன்மை செய்தார், செய்யவும் போகிறார். அல்லேலூயா. செய்த நன்மைகள் ஒவ்வொன்றும் நாம் நினைத்து பார்க்கும்போது அது ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கும். அதையெல்லாம் நாம் சொல்லி
பாடி துதிக்கும் போது நமக்கு நேரமும் காலமும் பத்தாது. ஆனாலும் நமக்கு தேவன் செய்த நன்மைகள் நினைவுக்கு வருகிற அத்தனை காரியம் அவருக்கு நன்றி சொல்லி அந்த தகப்பனுக்கு மகிமைப்படுத்தும் போது உங்களுக்கு கிருபையாக எல்லாவித நன்மையும் மீண்டும் பெற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் ஜீவனை கொடுத்து உங்களிடத்தில் அன்பு செலுத்தி உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவி ஆண்டவர் உங்களை அவருக்கென்று வேறு பிரித்தெடுத்து அவருக்கென்று நல்ல சேவைக்காரர்களாக சீஸ்தர்களாக கர்த்தர் உங்களை உருவாக்குவாராக. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி இந்த பாடல் வழியை மகிமைப்படுத்துவோமா?
இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. இருப்பதற்கு நல்ல ஒரு வீடு கொடுத்திருக்கிறேன். அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம். எத்தனையோ இடத்துல மரத்தடி ராமசாமின்னு பேர் பெற்றிருக்கும். மரத்தடியிலையும் பிளாட்ஃபார்ம்களிலேயும் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இருப்பதற்கு ஒரு நல்ல வீடு மட்டும் இல்லை, வாழ்வதற்கும் உயிர் வாழ்வதற்கும் ஜீவனோடு தேவனுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்வதற்கும் நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார். வேலை செய்வதற்கு ஞானமும் பலனும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்கள் குடும்பத்தில் ஒரு குறைவு இல்லாமல் கடனே இல்லாத அளவுக்கு கர்த்தர் வாழ செய்ய வேண்டும் என்று விரும்பி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி உங்களை உயர்த்த விரும்புகிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கடனே இல்லாமல் என்னை வாழ வைத்தீர். எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசம் உள்ளவங்க மாத்திரம் சொல்லுங்கள். கடன் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. இனிமேல் கடன் இல்லாத அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஆமாம், விசுவாசம் உங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். கடன் அடைஞ்சிட்டாலுமே ஒரு பெரிய சந்தோஷம் தான் இல்லையா? அப்பாடா, ஒரு பெரிய பாரம் முடிந்தது, இனி நல்ல சந்தோஷமாக வேலைக்கும் போவேன், நல்ல வருமானத்தை சம்பாதிப்பேன், சந்தோஷமாக நான் என்ன செய்வேன், குடும்பத்தை நடத்துவேன், மீதம் எடுப்பேன், பிறருக்கு கொடுப்பேன், எல்லா காரியத்தையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவேன். ஆமீன். ஹல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஏன் தெரியுமா? என் கர்த்தர் என்னோட கூட இருந்து என்னுடைய விசுவாசத்தின் எல்லாவித தேவைகளும் சந்தித்து ஒரு குறைவுகள் இல்லாதபடி, பிலிப்பியர் 4:19 படி ஒரு குறைவுகள் இல்லாதபடி என் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா, மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. என் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவாக்கினார். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தை குறைவெல்லாம் கர்த்தர் பெருக செய்தார். ஹல்லேலூயா. அந்த நல்ல சாட்சி இந்த இடத்துல மட்டுமில்லை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சகல ஜனங்களுக்கும் தேவன் குறைவு இல்லாமல் நடத்தினார். அவர் உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவும் நீ காண மாட்டாய். யோபு பக்தன் 5ஆம் அதிகாரத்தில் 24 சொல்லப்படுகிற வார்த்தை அது. ஹல்லேலூயா. உன் கூடாரத்தில் நீ சமாதானத்தை காணப்போவீர். அவர் உன்னுடைய வாசஸ்தலத்தை, யார் எந்த மனுஷர்கள் உன்னுடைய கூடாரத்திலே வாசஸ்தலத்தில் நின்று உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் குறித்து உங்களை எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தை குறித்து விசாரிக்கும் போது எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எந்த குறைவு இல்லாமல் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அந்த நாளிலிருந்து இந்த வரைக்கும் குறைவுன்றது நான் பார்க்கவே இல்லை. குறைவுகளெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிறைவாய் மாட்டினார். விசுவாசிகள் உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா. இந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு இந்த வேலையில் கொடுப்பார் என்று விசுவாசம் உள்ளவங்க கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா. அதுவும் தெரியல எனக்கு. அப்படின்னா என்ன இருக்குது? துக்கத்தோடு இருக்கிற சந்தோஷம் அந்த ஒரு பொண்ணுக்கு தெரியுது. அந்த பாப்பாவுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவேன். பாக்கி உள்ளவங்களுக்கெல்லாம் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. நல்ல வாயா பொக்க வாயா ஒன்றுமே தெரியல. மீன்ஸ் அந்த
பாட்டு ஆண்டவர் கொடுக்குறார், வார்த்தை கொடுத்தோம்னா பிசாசு துக்கப்படுற அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக சிரிக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, டேய் 32 காட்டாதரா அப்படின்னுவார். அவர் எண்ணி வச்சிருக்கிறார் பொழுது எனக்கு முன்னாடியே 32 காட்டுறேன்னு. ஆனால் அந்தளவுக்கு நான் சிரிப்பேன், தமாஸ் பண்ணுவேன். அதனால் அவருக்கு ரொம்ப வெறிச்சல் தாங்க முடியாமல் 32 காட்டாதரான்னு சொல்லுவார். ஆனால் இங்கே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவ்வளோ சந்தோஷத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்தின் முகத்தை கர்த்தர் பார்க்குறார். எந்த அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பாடல் ஆராதனையில் என் குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷத்தோடு என்னை மகிமைப்படுத்துகிறார், அவ்வளோ சந்தோஷத்தை நான் திருப்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எங்கேயோ கவலையோடு அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா கர்த்தர் என்ன செய்வார், எப்படி வந்து அப்படியே போப்பா அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தின் சந்தோஷத்தின் பிரகாரமாக கர்த்தர் உன்னை வாய்க்க செய்வார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, எனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, எனக்கு குறைவில்லையே, எந்த குறைவில்லையே, என் கர்த்தர் நடத்துவதால், என்னையும் என் குடும்பத்தை நடத்துவதால்
இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உண்மையான ஒரு கிறிஸ்துவன் இருப்பானானால் அவன் குறை என்று சொல்லி கொண்டு தூற்றிக்கொண்டு தெரிய மாட்டான். அவனுடைய குறைவு என்னவா இருக்கணும்னா, என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சளவுக்கு நான் இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் போராடி ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. ஜெபத்தில் குறைவு, வேத வாசிப்பில் குறைவு, விசுவாசத்தில் குறைவு, நம்பிக்கையில் குறைவு, இப்படி ஆவிக்குரிய குறைவுகளை தான் சொல்லணுமே தவிர ஹல்லேலூயா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த புறஜாதிகளோட குறைவை போல நம்ம சொன்னோம்னா நிச்சயமாகவே ஆண்டு எந்த விதத்திலும் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த விசுவாசம் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பூரணப்படுகிறதோ அன்றைக்கு அந்த உண்மையுள்ள தேவன் நிச்சயமாக உங்களை நடத்தி செல்வார். என்னை அழைத்தது ஒரு ஸ்தாபனம் கிடையாது, எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைச்சவர் ஒரு பொய் சொல்வதற்கு மனுபுத்திரனாகிய மனுஷன் கிடையாது. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே என அறிந்து பேர் சொல்லி அழைத்த தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உன் தாய் தந்தைகள் மறந்து போனாலும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாமல் நீதிமானை பனையை போல செழிப்பது மட்டுமில்லாமல் அப்பத்துக்கும் எண்ணெய்க்கும் ஒரு நாளும் திரிந்து போவதற்கு, அலைந்து போவதற்கும், பிச்சை எடுப்பதற்கு ஒரு நாள் நான் விட மாட்டேன். அப்படி இருப்பார்களானால் எனக்கு தான் அது அவமானம் கர்த்தருக்கு தெரியும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எந்த விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல தீர்மானம் இருக்குது. தயவு செய்துங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் நடந்த என் வாழ்க்கையில் குறைவு தாங்க, ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் போயிடுச்சு, கஷ்டம் பாடுகள் வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவுக்கு காண்பதற்காக கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வரல, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 2 கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்றைக்கு விசுவாச அறிக்கையோடு நீங்கள் ஜெபத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களோ அன்றைக்கு சாத்தானை ஜெயித்திருக்குன்னு அர்த்தம். உலகத்தானுடைய அவிவிசுவாசத்தை ஜெயித்தீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த ஜெயிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் மட்டும் இல்லை, ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும். ஜெயமோ யாரால வரும்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தரால் வரும். விசுவாசிகள் மாத்திர கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை தேவனே, நன்மையை செய்பவரே, அளிப்பவரே, கொடுப்பவரே, நன்மை செய்கிற தேவனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு எத்தனை பேர் நன்றி பலிகளை ஏறெடுக்க போறீங்க? இதுவரைக்கும் நாம் தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் மறவாமல், கர்த்தர் நம்மை மறவாமல் சொன்னபடி நடத்தினார். நீங்கள் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அவர் வாக்கு மாறாதவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:35 அவர் சொன்ன வாக்கு இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை முடிவு பறிந்த வரைக்கும் உங்களோடு இருப்பேன்னு சொன்னவர். ஹல்லேலூயா. மத்தேயு 28:20 சொல்லப்படுகிற வார்த்தை இன்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பவர் தேவனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எனக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு மந்திரவாதி அல்ல, சாமியார் அல்ல, குருக்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல, தேவனாக கிறிஸ்து. விசுவாசியோட கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கை உள்ள தேவன், நம்பிக்கை உள்ள தேவன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுள்ள சிறகுகளே சாரோன் ஏஜி சபைக்குள்ள வாருங்கள், இரட்டிப்பான நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன். அரணுக்குள், தேவனுடைய மகிமையான அந்த அரணுக்குள் விசுவாச அறிக்கையோடு நம்பிக்கை உள்ளவர்கள், தேவனை நம்பிக்கை உள்ளவர்கள், ஊழியர்களை நம்பிக்கை வைக்க வேண்டாம், பாஸ்டரை நம்பிக்கை வைக்க வேண்டாம். நீங்களும் நானும் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறோம், வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதும் பணி அளிப்பதும் அவர் தான், எனக்கும் அவர் தான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவரை தான் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நம்பிக்கையுள்ள தேவன், நமக்கு நன்மைகளை அளித்த தேவனுக்கு ஹல்லேலூயா. வாக்கு மாறாமல் வார்த்தை அனுப்பி நம்மளை பலப்படுத்தி மகிமைப்படுத்தி இன்றைக்கும் நம்மளை ஆசீர்வாதத்தின் பாதையில உயர்த்தின தகப்பனுக்கு ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா. உண்மையுள்ள தேவனே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது, கண்ணீர் விடும் போது, விசுவாச அறிக்கையோடு புலம்பலோடு நீங்கள் வந்திருக்கும் போது மனதுருக்கம் உள்ள தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் இறங்குற தேவன், மனதுருகிற தேவன், மனம் இறங்கி உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தின் பலனையும் எதிர்பார்த்த காரியத்தை செய்கிறது ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் காக்கிற தேவன் என்றென்றைக்கும் கைவிடாமல் சத்துருடைய கிரிகளோட ஆவிகளுக்கும் பொல்லாத மனிதர்களோட சத்துருடைய அந்த திட்டங்களுக்கும் தப்பிவித்து உங்களையும் என்னையும் அரணுக்குள்ள ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாய் கேடகமாக அரணுமாய் இருந்து கோட்டையுமாய் இருந்து அவருடைய சிறகுகளால் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு வினாடியும் காத்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா. தேங்க்யூடா, உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஹல்லேலூயா. ஷக்கதன ரபபா கலபா. இன்று வரைக்கும் நாம் அவருக்கு நன்றி செலுத்தினோம். இன்றைக்கு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக துதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு ஆராதனையிலே நன்றி சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவனுக்கு ரொம்ப பிடித்தமானது ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. சபையோராக நீங்கள் பக்தியுள்ள ஆராதனை இருக்கு. புத்தியுள்ள ஆராதனை, தேவனுக்கு பிரியமாய் பக்தி உள்ள சபைக்கு பக்தி விரித்து உண்டாகத்தக்க உங்க ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் துதித்து மகிமைப்படுத்தி போற்றி வாழ்த்தும் போது ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில மீகா 7:15 பிரகாரமாக அதிசயத்தை பார்க்கவும் அற்புதத்தை காணவும் கர்த்தர் உங்களுக்கு நடத்தி சொல்வார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. உன்னை அதிசயங்களை காண செய்வேன். நீ ஆராதிக்கும் போது ஆராய்ந்து முடியாத அளவுக்கு, எண்ணி முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் யோபு வாழ்க்கையில செய்தது போல உங்க வாழ்க்கையிலும் சிறையிருப்பை திருப்பி மாற்றுவாராக. நட்டத்தனையான நன்மைகளை செய்து இந்த அரணுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு உயர்த்தி அனுப்புவாராங்க. விசுவாசம் உள்ளவங்க ஆமீன் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. துதியுங்கள் நம் தேவனை. நீங்களும் நானும் ஏசாயா தீர்க்கதரிசி 43:21 என் ஜனங்கள் எனக்காகவே நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள். அங்க வரும்போது கதை பேசிக்கிட்டு வரக்கூடாது. வீட்டை விட்டு புறப்படும் போதே துதி சொல்லிக்கிட்டே வரணும். ஹல்லேலூயா. துதி சொல்லி வருவார். உள்ள வந்து சொல்லி கொடுத்த பிறகு துதிக்கணும் கூடாது. அங்க வரும்போதே துதி சத்தம் நாவு அங்கேயே நன்றி சொல்லிட்டு வரணும். ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே வரணும், பாடிட்டே வரணும். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அங்கேயே சாத்தான் உங்க பின்னாடி வந்துட்டே இருப்பான், போட்டு தட்டுறதுக்கு. வர வழியிலேயே போட்டு தட்டுறதுக்கு நிற்பான், வந்துட்டே இருப்பான். உங்களுக்கு பிஃபோர் அவன் ஆயத்தமா இருப்பான். ஆனா நீங்க அங்கிருந்தே துதி எடுக்கும் போது, மிதி எடுக்கும் போது சாத்தான் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஆபத்து இன்றி, விபத்தின்றி, எந்தவித தீய சக்தி இன்றி உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் என்றென்றைக்கும் காக்கும்படியாக, சங்கீதம் 121:7-8 பிரகாரமாக உன் ஆத்துமாவையும் காக்கும்படியாக நீ துதி சொல்லி வர வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு. என் ஜனங்கள்
நான் என் ஜனங்கள் என்னை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டிய என் ஜனங்கள் அவர்கள் துதி சொல்லிக்கொண்டே என் சமூகத்துக்கு நேராக வருவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார், ஆதரிப்பார். எல்லாவித நன்மைக்கு எதுவான நீங்க விரும்பினதெல்லாம் கர்த்தர் யோபோடு வாழ்க்கையில திருப்புமலையா ரட்டத்தனையா கர்த்தர் செய்வாங்க. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுமா? ரத்தம் சிந்தி மரித்தார், சொன்னபடி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடாமல் இயேசுவை கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நேற்றும் இன்றும் மாறிடா நம் இயேசுவை செய்த நன்மைகளுக்காக ஜீவனை கொடுத்த தேவன், நம்மை நடத்தின தேவன், நம்மளை கரம் பிடித்து கைவிடாமல் காத்த தேவனுக்கு ரீபா ஷகதன ரப பக்கனமோ ரீபா ஹத்துன ரக்கனவது ரீபா பக்கனம நன்றி அப்பா. ஆஹா ஹalleluya ஓ ஹோசனா. ஆஹா ஹalleluya ஓ ஹோசனா. ஆஹா ஹalleluya ஓ ஹோசனா. ஆஹா ஹalleluya ஓ ஹோசனா. நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடாத இயேசுவை நான்
நன்றி சொல்லி ஆராதிப்போமே. வாக்கு மாறாமல் காத்து வந்த இயேசுவை நீங்களும் நானும் நன்றி சொல்லி ஆராதிப்போம். நன்றி சொல்லிடுவோம், நன்றி வழிகளை ஏறெடுப்போம், துதிகளை சொல்லிடுவோம், மறவாமல் உயர்த்திடுவோம். நன்றி சொல்லிடுவோம், நன்றி வழிகளை ஏறெடுப்போம், துதி வழிகளை சொல்லிடுவோம், மறவாமல் சொல்லிடுவோம். ரெண்டு கரங்களை தட்டி அப்பாவுக்கு மாத்திரம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கைவிடாமல் இந்த 6 மாத காலமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றியின் காணிக்கை செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மரணத்தை வென்றவர், ஹல்லேலூயா, பாதாளத்தை வென்ற தேவன், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எனக்காக ஜீவனோடு அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, முள்முடி சூட்டப்பட்டீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, உம் சரீரத்தை பிற்பதற்கு சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரே, எனக்காக சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இம்மட்டும் எங்களை கைவிடாமல் போஷித்து நடத்துகிற வாக்கு மாறாத தகப்பனாக கிறிஸ்துவே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துமா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஜீவனை கொடுத்த தேவனே, ஜீவனின் அதிபதியே உம்மை தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோடு அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ரபஷகதன ரபபகரப நீ ஹத்துன ரகடத நிமி மகரப அன்னி வாசல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்காக உங்களுக்காக மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்காக பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே நாங்கள் ஆராதனை
எங்களை அரவணைத்து ஆதரித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கைவிடாமல் சத்துருவோட கிரிகளோட ஆவிகளுக்கும் பொல்லாத மனிதர்களோட சூழ்ச்சி திட்டங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் தப்பிப்பித்து வானமடல் பொல்லாத கிரிகளோட ஆவிகளிலிருந்து நிறுவனமாக்கப்பட்டு எங்களை நித்தமும் காத்து நடத்தின தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். சொல்லுங்க அப்பா, எங்களை காண்கிற தேவனே, ஆகாரை காண்கிற தேவனை போல எங்களையும் காண்கிற தேவனே, எங்களை கண்டவரே, எங்களை காத்தவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. கைவிடாமல் போஷித்து நடத்தின தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், குழந்தைகளையும் ஆண்டவர் அவர்களையும் நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக, வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக அன்பு செலுத்தி இரக்கம் பாராட்டி மனதுருக்கம் வைத்து அவர் என்ன நோக்கத்திற்காக விருப்பத்தோடு உங்களுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேற்றி முடிப்பதற்கு உங்களுடைய தாசனாகி கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஊழியர்கள் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒருவரும் என் இடத்தில் வருகிறவர்கள் புறமே தள்ள மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீ சொன்ன வார்த்தை சத்தியம் உள்ளது. அதை உங்களுடைய பிள்ளைகளோட விசுவாசத்தின் அறிக்கையில பிரார்த்திக்கும் போது, பிரார்த்தனை பண்ணும் போது, ஜெபத்தோடு ஏறெடுக்கிற நம்பிக்கையோடு உள்ள வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பாதபடி ஆண்டவர் நிறைவேற்றி சமாதானத்தின் சந்தோஷத்தோடு கலிகூர்ந்து அனுப்ப வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் கிருபையாக மகிமையாக உங்களை என்னையும் இந்த ஆராதனையிலே நடத்தி சென்றதுக்காக 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி. வந்திருக்கிற யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம் மத்தியில் சாமு முன்பாக வந்து சங்கீதம் 43வது சங்கீதத்தை வாசிக்க அன்பாக அழைக்கிறேன். நாற்பத்தி சங்கீதம். வசனம் மாறி வசனம் வாசிப்போம், கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காடு வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகளை என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். சாமுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். வாலிப பிள்ளைகளே சேர்ஸில் உட்காந்துருப்பீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து முன்பாக வந்து பெரியவங்களுக்கு இடம் கொடுக்க அன்பாக கேட்குறேன். முன்னாடி சேர்ஸ் இருக்குது, முன்னாடியும் வந்து உட்காரலாம். முன்னாடி உட்காந்தீங்கன்னா நல்ல கவனம் செலுத்த முடியும். அதனால் முன்பாக வந்து அமரும்படியாக அன்பாக கேட்குறோம். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு புதிதாய் வந்திருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நிற்ப அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த சபைக்கு நான் புதிதாய் வந்திருக்கிறேன் என்று யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நிற்க அன்பாய் கேட்குறோம். ஒன்றும் பயப்படாது, உங்கள்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம். கெஸ்ட்டாக கூட நீங்கள் வந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. கெஸ்ட்டாக கூட உங்கள் சொந்த பந்தங்களை பார்க்க கூட நீங்கள் வந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. யாராக இருக்கிறீங்களா? யாரும் இல்லை, நான் தான் புதிதாக வந்திருக்கிறேனோ? சரி, ஓகே. 1 2 3 பேர் வந்திருக்கிறாங்க, 5 பேர் குழந்தைகளோடு 5 பேர் வந்திருக்கிறாங்க. 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அப்படியே நின்ற வண்ணமாக இருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த பெரியவங்க 3 பேர் அவங்க குடும்பத்தையும் அவங்க குழந்தைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக, என்ன ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய தேவைக்கு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து வந்திருக்கிறார்களோ அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் சகலவிதமான உங்களுடைய நன்மையினால் ஆசீர்வதித்து அவங்க தேவைகளை சந்தித்து மகிமையான இந்த திருச்சபையில் கர்த்தரை எங்களுக்கு செய்தார் என்று சாட்சியாக நிறுத்துங்க. அவங்க குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் படிக்கிற அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தும்படியாய் நன்றி சொல்லி ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. உட்காரலாம். சரி, முன்னாடி உட்காருங்க. பெரியவங்களுக்கு இடம் கொடுங்க. சேர்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே அமர்ந்து தான் இருக்கிறீங்களா? நான் மறந்துட்டேன். சரி, ஓகே. அறிவிப்பு நேரம். சிமியோன் அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க அறிவிப்பு என்னை வாசிக்க சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அவர்களுக்கு பதிலாக இந்த அறிவிப்பை நானே வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
இன்றைக்கு சபை 2வது ஆராதனை, முதல் ஆராதனை முடிஞ்சு 2வது ஆராதனை. இப்போ வாலிபர்களுக்கு சிஏ இருக்கிறது. சிஏ வகுப்பு இருக்கிறதுனால வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும். போன தடவை வந்தவங்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க, மிகுந்த சந்தோஷம். வாலிப பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பாக இந்த 11:45 அதாவது 11:45 நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக இங்கே வந்து வாலிப ஆராதனை பங்கு கொள்ளுங்கள். உங்களுக்கு விசேஷித்த ஆலோசனையும் விசேஷித்த செய்தியும், உங்களுக்கு கேம்ஸும் மற்ற காரியங்கள் பாஸ்டரும் நாங்களும் நடத்துவோம். பெற்றோர்களை அனுப்பி வைங்க. 1 மணி நேரம் தான் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். அந்த மாதத்தில் 2 நாள் தயவுசெய்து நீங்கள் தடை பண்ணாதீங்க. மாதத்தில் கிட்டத்தட்ட 2 நாளாக இல்லை 4 நாளாக 24 நாளாக தெரியாது. ஸ்கூலுக்கும் கல்லூரிக்கு போகிறீங்க இல்லையா? ஆனால் அது உலக படிப்பு, இது ஆவியானவர் படிப்பு. அந்த படிப்பு 1%னா இந்த படிப்பு 100% பலன் தரும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதனால் எது முக்கியம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிங்க வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததை பார்த்துட்டிங்கன்னா, வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு வழக்கம் போல் உபவாசம் ஜெபம் இருக்கிறது. காலை 10 மணிலேருந்து 12 மணி இருக்கிறதுனால அந்த உபவாச ஜெபத்தில் மறவாமல் நீங்கள் கலந்து கொள்ள. உங்கள் ஜெபம் தேவனுக்கும் தேசத்துக்கும் சபைக்கும் சபையோருக்கும் தேவைப்படுகிறது, ஊழியத்துக்கும் தேவைப்படுவதனால தேவனோட அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே அன்பு வைத்தவங்க கண்டிப்பாக வருவீங்க. நிச்சயத்தோடு நாங்கள் நம்புகிறோம், கண்டிப்பாக வருவீங்க. அடுத்தது பைபிள் கோயத்துக்காக 40 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் 20 19 பேர் கொடுத்துருக்குறாங்களா? வாலிப பிள்ளைகள் மற்றவங்க கொடுத்தாங்க. பெரியவங்க அட்டன் பண்ணால் இருந்தாலும் அந்த பைபிள் கோயத்துக்கு அட்டன் பண்ணக்கூடியவங்க இந்த 40 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஸ்தாபனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 3 விதமான பரிசுகள்லாம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கு. இப்போ நேரம் இல்லாதனால நீங்கள் நோட்டீஸ் போர்டில் படித்து கொள்ளலாம். பாஸ்டர் சார்லஸ் அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது கொஞ்சம் கவனமாக கேட்கணும். நம்ம சிட்டி ஏஜி சர்ச்சு, நம்ம திருப்பூரில் சிட்டி ஏஜி சர்ச்சு தலைமை சபை இருக்கிறது. அங்கே இன்றைக்கு மாலை மிஷன் கன்வென்ஷன் கூடுகை இருக்கிறதுனால சாயந்தரம் 5:30 மணிக்கு, சரிங்களா? எத்தனை பேர் வருவேன்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். நானும் பாசமாக தம்பி சார்லஸ் கேரண்டின்னு சொல்லிட்டோம். பாக்கி வாரண்ட்டி கேரண்டியெல்லாம் கேட்டு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எத்தனை பேர் வரீங்க? லேடிஸு இப்போ குடும்பமும் வரலாம். மிஷன் கன்வென்ஷன் மீட்டிங் இருக்கனால கலை தேவதாஸ் அவர் தான் வந்து சென்னையிலேருந்து அவர் வந்து செய்தி கொடுப்பதற்காக, விசேஷித்த செய்தி கொடுப்பதற்காக அவர் வராரு. அது ஐஜி சபை தான் அவரும். அவர் சென்னையில் ஒரு பெரிய சபை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்ல ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய சத்தியத்தை நல்ல சத்தியத்தின் மேலே போதிக்கு ஒரு தேவதாசன். அதனால் அந்த மிஷன் கன்வென்ஷனில் நம்ம வந்து கலந்து கொள்ளும்போது ஆத்ம பாரம் நமக்குள்ளே கண்டிப்பாக வரும். சுவிசேஷத்தின் தாகம் நமக்குள்ளே வரும், சரிங்களா? அதனால் நீங்களே உங்கள் குடும்பத்தை ஆத்ம ஆதாயம் பண்ண முடியல, நம்ம போய் மற்றவங்களை எங்கே பண்ணுறோம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சில காரியங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நாட்டு நடப்பெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதனால் கர்த்தருடைய சத்தியத்தின் நிமித்தமாய் மிஷன் தம்பி யாரோ ஒருத்தர் வராங்க, போய் கூப்பிட்டுவாங்க. புதுசாக வராங்க பாருங்கள், போய் இன்வைட் பண்ணுங்கள். இப்போ அங்கே நிற்கணும்ல யாரோ ஒருத்தர் தேடிட்டு வராங்க பாருங்கள். ஆண்டர் கொண்டு வராரு, கூப்பிட்டுவாங்க. அப்போ இந்த மிஷன் கன்வென்ஷனில் என்ன செய்யணும்? அவங்கள நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். அதே போல் இரவு வந்து விருந்து இருக்கிறது. மிஷன் கன்வென்ஷன் மீட்டிங். தம்பி ஹிந்திக்காரங்களா? வாங்க வாங்க, ஆவோ शाम आओ आओ इधर बैठो जी, शाम में बैठो। आओ भाई इधर शाम में बैठो। आप लोग आने के लिए बहुत धन्यवाद। மிஷன் கன்வென்ஷனுக்கு இதில் கலந்து கொள்ளுங்கள். இரவு நமக்கு சிறப்பு விருந்து அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லி சபை முடிந்த பிறகு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு தகவல் கொடுக்க முடியும். 2 நாளுக்கு முன்னாடியே கேட்டாங்க, நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லாமல் நமது சபையில் தினமும் 5 மணிக்கு ஆராதனை இருக்குது. அதே போல் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அது மாத்திரமில்லாமல் தினமும் 10 மணிக்கு இங்கே டெய்லி ப்ரேயர் இருக்கிறது. 3 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனையோடு நீங்கள் இருப்பீங்க, எதிர்பார்க்குற தேவையோடு இருப்பீங்க. நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
உங்கள் ஜெபத்தை உங்களுக்கு உண்டான காரியங்களை குறித்து நாங்களும் என்ன செய்வோம், பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்லாமல் சபை கட்டுமான பணிக்காக நீங்கள் எதாவது அமௌண்ட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா சிமியோனியில் பாஸ்டர் சார்லஸ் அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிற நல்ல கவனிக்க எல்லாரும், வருகிற 1ஆம் தேதி புதன்கிழமை, வருகிற 1ஆம் தேதி புதன்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது. ஆண்டவர் 6 மாதமாக நடத்தினது அரையாண்டு காலமாய் நம்ம நடத்தி சென்று தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு நம்ம நன்றி பலிகளை குடும்பத்தோடு ஏறெடுப்பதற்காக அதிகாலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டு இரட்டத்தனையான ஆசீர்வாத நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்பாக கேட்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இப்பொழுது சாட்சி நேரம், நமக்கு நேரம் வேகமாக போயிட்டே இருச்சு. சாட்சி நேரம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பாரானால் நீங்கள் சாட்சி சொல்லலாம். இவங்களோட சாட்சி நான் அடுத்தது சொல்லிடுறேன். உங்களுடைய சாட்சி வாங்க, சுருக்கமாக கருத்தாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முன்னாடி அவங்களுக்கு மைக் கொடுங்க. ஃப்ரண்ட் சைடு வாங்க. கிறிஸ்டோபர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் திங்கக்கிழமை எனக்கு சரியான வயிற்று வலியாக இருந்து அது ஆஸ்பத்திரி போனோம். அப்புறம் ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லியிருந்தோம். அப்புறம் ஒரு 2-3 நாள் மருந்து கொடுத்து பார்ப்போம், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு ஜெபம் பண்ணி இப்போ ஆப்ரேஷன் இல்லாமல் கர்த்தர் எங்களை காத்து வழி நடத்தினதுக்காக நன்றி சொல்கிறேன். அதுபோல் ஜெபித்த பாஸ்டருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கிறிஸ்டோபர் அவங்க மருத்துவமனையில் ஏஎம்சியில் இருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்துருந்தோம், போய் ஜெபம் பண்ணோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடு எனக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு அவங்க சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வந்தாலும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பார் சொல்லி ஜெபித்தோம். அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்கள விசாரித்து தான் இருப்போம், அவங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் டிஸ்சார்ஜ் ஆகிங்க ஆப்ரேஷன் இல்லாமல் கர்த்தர் அவங்களை நடத்தி வந்தார். கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி சொல்லுவோம். நேற்று முந்தானத்தா வீட்டுக்கு வந்தவுடனே உடனே போய் பார்த்துட்டு மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். வேறு ஏதாவது சாட்சி இருக்குங்களா? சரிங்க. நம்ம தம்பி पापा बिल्कुल ठीक है ना अभी? हाँ, थोड़ा साम आओ भाई, उनको साम बुलाओ. इधर साम आओ, करो करो करो, इधर आओ, साम आओ, उधर देखो. இப்போ இவங்க ஹிந்திக்காரங்க, தமிழ் தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க குடியிருக்கிறாங்க. ஹஸ்பண்டு ஒய்ஃபு, பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிற ரிலேட்டிவ் இருக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி இவங்க பார்த்துட்டிங்கன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். 12 மணி நல்லா அயர்ந்து அப்போ தான் நல்லா தூங்கி கொண்டிருக்கும்போது எழுத்த வீட்டுக்காரங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே சீக்கிரம் வாங்க, இந்த ஒரு பொண்ணு மிகவும் அழக்கழிச்சு ரொம்ப வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு நானே எழுந்து போய் உடனே போயிட்டேன். உடனே கிளம்பி போனோன்னு பார்த்துட்டு நான் தன்னுடைய கணவர் மனைவியை என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே அணைச்சி கொண்டு இருந்தார். இந்த பொண்ணு பார்த்துட்டுன்னா ரொம்ப மிகவும் அதிகமாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கத்தல் நிறுத்தவில்லை. நான் உள்ளே போகும்போது இன்னும் அதிகமாக என்னை பார்த்தோன்னே அதிகமாக கூக்குரல் இட ஆரம்பித்தாங்க. அப்போ உடனே என்ன செய்யிட்டேன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களுக்கு ஜெபம் பண்ண உடனே அவங்க ஃப்ளாட் ஆகி கீழே பெட்டில் சாஞ்சு விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு அப்புறம் அந்த ஸ்பாட்லேயே அந்த அசுத்தாவி வெளியே போயிடுச்சு. நார்மல் கண்டிஷன் ஆகிட்டாங்க. காலையில் விசாரிக்க பார்க்கலான்னு அந்த ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கும்போது அது பாப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்ட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. யாரோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அதுக்கு பிடிச்சிருந்த அசுத்தாவி அது அலக்கழிக்கும் போது இந்த பொண்ணு பார்த்து பயந்துருச்சு. அதனால் அந்த ஆவி இதுக்கு செட் ஆகிடுச்சதுனால ரொம்ப அலக்கழிச்சு ரொம்ப இதாக இருந்ததுனால கர்த்தர் இது அந்த இக்கட்டான சூழ்நிலை கூட ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மிராக்கள் செஞ்சு இன்றைக்கி நல்ல சாட்சியாக அந்த குழந்தைகளை கர்த்தரை கொண்டு வந்திருக்காரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. அப்போ அபி அச்சா है ना? बहुत अच्छा है ना? ओके, बैठो. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைக்கு வர சொன்னேன், ஆனால் வர்றது சந்தேகம் தான் எனக்கு தெரியும். ஆனால் பார்த்தா
4 பேர் வந்திருக்கிறாங்க. பெரிய சந்தோஷமான விஷயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம் சிறுவர் ஊழியத்தை நடத்தும்படியாக பெற்றோர்கள் அவங்களை அனுப்பி தர அன்பாய் கேட்குறோம். பெண்களில் யாராவது ஆவியில் ஏவப்பட்டவங்க ஒருத்தர் வந்து ஜெபிக்கு அன்பாக கேட்குற கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் அருள்மணியோடு இணைந்து ஜெபம் பண்ணும். ஆமீன். அப்பா, இந்த ஆராதனை கூட ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இசப்பா, நீர் ஆராதனை ஆசீர்வதித்த ஆண்டவரே, பேசுகிற மகனை மறைத்த ஆண்டவரே, நீர் வெளிப்படும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே அது எங்களுக்கு என்று ஆண்டவரை நாங்கள் எடுத்துக்கொள்கிறவர்களா எங்களை முதலாவது மாற்றும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பேசுகிற வார்த்தையை கேட்டு விட்டு விடாதபடி ராஜா, அந்த வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை ராஜா உம்முடைய கரத்திலே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திக்காரங்க நிறைய பேர் வந்து ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் ஆராதனை நம்ம நடத்தணும்னு நாங்கள் இருக்கிறோம். ஆள் இருக்கிறாங்க, பாசஸ் இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் தொடர்ந்து வர அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது தேவன் நம்மோடு பேசுவதற்காக ஆண்டவருடைய சமுத்திர கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். 2 வார காலமாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விதைகளை குறித்து, விதை என்பது தேவனுடைய வசனத்தை குறித்து ஆழமான சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு பாரத்தோடு கற்றுக் கொடுத்ததெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டோம். இப்போ 3வது காரியத்தை இந்த வாரத்திலும் கூட அந்த விதை குறித்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேச வைத்திருக்கார். ஆனால் இது கொஞ்சம் சற்று நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்து மட்டுமல்ல, நித்திய ஜீவனுக்குள்ளரையும் பாதாளத்துக்குள்ளரை போகக்கூடிய விதை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாத்திரம்னா தேவனுடைய வசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். தேவனுடைய வசனத்துக்கு மாறாய் செயல்படுகிறவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் பாதாளத்துக்குள்ளே அவங்க பிரவேசிப்பார்கள் என்று சில வசனத்தின் ஆதாரத்தோடு கர்த்தர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பு செய்தியாகவும் உங்களுக்கு ஆண்டு கொடுக்க என்ன செய்கிறார், விதையின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக நீங்கள் அதிகமாக மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனத்தோடு இந்த சத்திய வசனத்தை நீங்கள் கேட்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்போம். மத்தேயு ஆகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். போதும். ஆண்டுடைய சமூகத்தில் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்றால், அவர் பிரதித்திரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதை, விதை என்பது பைபிளில் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையாகிய வசனம். அப்போ நல்ல விதை விதைக்கிறவன் யார் என்றால் மனுஷகுமாரன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதை என்ற அடிப்படையில் நம்மோடு பேசுகிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை. அதுதான் அந்த வார்த்தை கேட்கிறவர்கள் நல்ல விதை உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்ல நிலத்தில் நான் விதைக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த விதை கொடுக்கிற வசனம் யாருடையது என்றால் தேவன் தான் விதைக்கிறார். அவர் தான் மனுஷகுமாரனாக இருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமார் என்றால் இந்த திருச்சபையிலே சத்திய ஆவியானவர் விதைக்கிற வசனம் அது தேவனுடையது. இன்றைக்கி நிறைய சபைகளில் நம்ம பார்க்குறோம், வசனத்துக்கு மாறான உபதேசங்கள் நிறைய சபைகள் இருக்கிறது. வசனத்தை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அந்த வசனத்துக்கு மாறாக எத்தனையோ உபதேசங்கள் மிஸ்யூஸ் பண்ணி பேசுவாங்க. தவறான உபதேசங்கள் இருக்கும், தவறான வார்த்தைகள் இருக்கும், கட்டுக்கதைகள் இருக்கும், நிறைய நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விதைக்கிற விதை ஒரு வசனம் எங்கன்னா நல்ல நிலத்தில் விதைக்கக்கூடிய வசனம். அந்த நல்ல இடம் எங்கென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய ஆலயம். கரங்களை தட்டி ஆமைக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ பார்ப்போமானாலங்க 36வது வசனத்திலிருந்து 43 வரைக்கும் வாசிக்க கேட்போமாக. அப்பொழுது நிலம் என்பது நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்,
களைகள் பொல்லாங்கன் உடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அப்போது நிலம் என்பது பார்த்துட்டிங்கன்னா அது உலகம். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நிலத்தை குறித்து சொல்லப்படுகிறார். இந்த வேர்ல்டில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பூமியில் வாசம் செய்கிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் நிலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது நல்ல விதை அப்போ என்னது ராஜ்யத்தின் புத்திரை அப்படின்னா நல்ல இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் எப்படின்னா தேவ ராஜ்யத்துக்குரிய விதையை வசனத்தை கேட்கும்போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நல்ல விதை நல்ல வசனத்தை கர்த்தருடைய வசனத்தை அதை ஏற்றுக்கொள்ளும் போது சுதந்திரித்து கொள்ளும்போது அது அதன்படி வாழுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்னா தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனால் களைகள் என்பது என்னன்னா அது எப்படின்னா பொல்லாங்கனுடைய புத்திரர். களைகள் என்பது எப்படி? பொல்லாங்கன், தவறான உபதேசத்தை கொடுக்கிறவர். தவறான உபதேசத்தின் நிமித்தமாக இன்றைக்கு தேவனுடைய வசனத்துக்கு மாறாய் நடத்தக்கூடியவன் தான் பொல்லாங்கன் என்றது சாத்தான். சைத்தான் சொல்லுவாங்க இந்தியில், ஆனால் சாத்தான். சரிங்களா. அப்போ அதனால் பொல்லாங்கன் களைகளை என்ன செய்வான்? விதைப்பான். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, சத்தியத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் தகாததை ஒன்று உள்ளே நுழைச்சிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி என்ன செய்யறான்? பொல்லாங்கனாக அந்த சாத்தான் என்ன செய்வானா ஜனங்களை என்ன செய்வாங்க? மிஸ்யூஸ் பண்ணி உலகத்து நிமித்தமாக கொண்டு போவான். இதில் நல்லா கவனிங்க, பொல்லாங்கன் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல அவைகளை விதைக்கிறவன் சத்துரு, பிசாசு. அவைகளை விதைக்கணும்னா கர்த்தருடைய அந்த வசனத்துக்கு மாறாய் அவனே யூகித்து பேசுவான். அவனே என்ன செய்வான்? தனக்குத்தானே யூகித்து பேசுவான். அவன் எப்படிப்பட்டவனா சத்துருவாக இருக்கிறான். அவன் தான் பிசாசினால அனுப்பப்பட்டவனாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது அவைகளை விதைக்கிறவன் சத்துரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாய் மாறாக தவறான உபதேசத்தை கொடுக்கிறவன் யார் என்றால் சத்துரு, சைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அறுப்பு என்றது உலகத்தின் முடிவு. அப்போ இந்த உலகத்தில் கடைசி ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக என்ன செய்வேன்னா களைகள் ஒரு பக்கம் முளைச்சிருக்கும் உலகத்தில், அதே மாதிரி நல்ல விதைகள் உண்டான அவர்களும் முளைச்சிருப்பாங்க. அறுவடை நாட்கள் வரும்போது ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஓங்கி வளர்ந்துருக்கும். ஆனால் அறுப்பு என்பதுனா கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக வருகையில் எந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? அறுப்பார்கள். அப்படின்னா தேவ தூதர்கள் நிமித்தமாக பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். அது அறுவடை. அறுவடை நாட்களில் எதை அறுப்பாங்க? நல்ல விளைச்சல் உள்ளதை தான் அறுப்பாங்க. அப்படி தானே? களைகளை போட்டு அறுத்துட்டு இருப்பாங்களா? நல்ல விளைச்சல் எதை தானியம் விதைச்சிருக்கிறோமோ அந்த விளைச்சலை தான் என்ன செய்வாங்க? அறுவடை நாட்களில் அறுப்பாங்க. தவிர களைகளை அவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க? அறுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 4 திசைகளில் முதற்கொண்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளில் முதற்கொண்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள். யாருன்னா தேவ தூதர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். உங்களையும் என்னையும் வச்சிங்களேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை தேவ தூதர்கள் எக்கால சத்தத்தோடு வந்து ஆண்டவருடைய மகிமையான அந்த பிரசனத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு மறுரூபப்படுத்தி கொண்டு சேர்ப்பார்களாமா. அதே மாதிரி தான் உலகத்தின் முடிவு நாட்கள் அவருடைய வருகை நாட்களிலே அறுக்கிறவர்கள் யார் என்றால் களஞ்சத்தில் சேர்க்கக்கூடிய அந்த கோதுமை கலைஞர்கள் யார் என்றால் நீங்களும் நானும் தான். தேவ தூதர்கள் நமக்கு என்ன செய்வார்? அறுவடை செய்து கொண்டு போவார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆதலால் கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா கவனிங்க. ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியிலே சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தில் முடிவிலே நடக்கும். நல்ல கவனிங்க. வேண்டாத களைகள்னா ஏனதானமாக வாழ்க்கை வாழ்வாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வித்தியாசமாக நடப்பாங்க, இருப்பாங்க. கர்த்தருடைய வேதத்தை சுமப்பது போல இருப்பாங்க, ஆராதிக்கிற மாதிரி இருப்பாங்க. உலகத்தில் ஒரு வேஷம், சபையில் ஒரு வேஷம். அது யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவரிபடி யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க? அந்த நாட்களிலே அந்த களைகளை என்ன செய்வாங்க? எல்லாம் வேண்டாத களைகளெல்லாம் என்ன செய்வாங்க? மீண்டும் அறுப்பாங்க. யார்? தூதர்கள் அனுப்புவாங்க. அறுத்து சுட்டரித்து என்ன அக்னியினாலே சுட்டரித்து போடுவோன்னா பாதாளத்தில் எரி நரகத்துக்குள்ளே போடுவார்கள். அவர்கள் தான் வேண்டாத களைகள்.
ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், அறியப்படாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள், இவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா இந்த உலகத்தின் முடிவிலே அந்த வேண்டாத கலைனா தேவனால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எங்கே அக்னி போடப்படுவார்கள் என்று சொல்லப்படுது. பாதாளம் எரி நரகத்தில் தான் போடப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இது முடிவில் நடக்கும். உலகத்தின் முடிவில் மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். எப்பொழுது அனுப்புவார்? அழைத்து செல்வதற்காக அழைப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமக்காரர்களையும் என்ன செய்வாங்க, செய்கைக்காரர்களை சேர்த்து அவர்கள் அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்படிப்பும் உண்டாயிருக்கும். நல்ல கவனிச்சிங்களா? அப்போ ஆண்டவர் வேண்டாத கலைகள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சில சமயம் பல உபத்திரங்கள், பாடுகள், இப்படிப்பட்ட சூழல் பின்வாங்கி போயிடுவாங்க, இல்லை சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு மறுதளிச்சிடுவாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாமல் இருப்பாங்க, ஏனதானமான வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கனாக்கா கடைசி நாட்களிலே என்ன செய்வார்னா ஆண்டவர் அக்னி கடலிலே போடுவாங்க. அங்கே என்ன நடக்கும்? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அழுகைனா ஓன்னு அழுகுவாங்க. இப்போ ரஷ்யா தேசத்தில் உண்மையான சம்பவம். அங்கே ஆழ்குழாயை போர் போடும்போது வேர்ல்டு லெவலில் எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யா தேசம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஆனால் இப்போ நல்ல கிறிஸ்துவ நாடாக கூட மாறிட்டுருக்கு. அப்போ என்னென்னா அந்த ரஷ்யா தேசத்தில் எங்கள் அப்பா சொல்லுவார், அப்போ நான் சிறு வயசில் இருக்கும்போது ஆழ்கடையில் என்னென்னா ஆழமாக குழி தோண்டி போர் போடும்போது மிகுந்த ஆழத்தில் இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலறல் சத்தம் கேட்டப்பட்டதுமா. உடனே என்னடா கீழே வந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அந்த என்ன சொன்னால் டேப் ரெக்கார்டு வந்து வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்டை வந்து உள்ளே அனுப்பும்போது அவங்க என்னென்னா ஓலம் எடுக்கிற சத்தம். மனிதர்கள் எப்படி ஒரு அலறுகிறார்களோ, எப்படி பயத்தில் அலறுகிறார்களோ அந்த மாதிரி ஒரு புலம்பல் அலறுகிற சத்தத்தை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி மேலே எடுத்தோன்னு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டோமா. புரியுதுங்களா? அந்த மாதிரி அதனால் அப்போது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். யாருக்கு உண்டாயிருக்கும்? தேவனால் கைவிடப்பட்டவர்கள், தேவனை மறுதலித்தவர்கள், பின்வாங்கி போனவர்கள், ஏனதானமாக அரகுர விசுவாசிகள், இப்படிப்பட்ட நிறைய ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா. அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நியாய தீர்ப்பு முடிந்த பிறகோ இல்லது இப்பொழுதே மரிக்கும் போது அவங்க டைரெக்டாக அங்கே போயிடுவாங்க. அப்போ அங்கே அழுகையும் பற்கடிப்புன்னு அழுகுவாங்க. வேதனை தாங்க முடியாமல் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அப்படின்னா அது பல்ல கடிப்பாங்க, நரநரனான்னு படுவோம். இங்கே வரைக்கும் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் கழுத்து வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்களால என்ன செய்ய முடியாது, தன்னை உருவ குத்துவாங்க, சாக மாட்டாங்க, தன்னை குற்றி கொள்வாங்க. என்ன செய்வாங்க, சாவை தேடியும் சாவை காணாதிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது வசனத்தில். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இடம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் அங்கே லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரத்தில் அங்கே 19 பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்தை குறித்தும் லாசருடைய சம்பவத்தை குறித்து நீங்கள் அழகாக அங்கே தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் சந்தர்ப்பம் இருக்குமானால் அதை உங்களுக்கு விவரித்து சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், வழி நடத்துவாராக. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 47 வாசிங்க. 47 அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு வலைக்கு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. அந்த அன்றியும் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் பார்த்தா ஒரு கடலில் ஒரு வலை வீசுகிறான். அப்படி வலை வீசும்போது என்னன்னா அது வலை வீசின பிறகு மீன் பிடிக்கிறவன் என்ன செய்வான், மீன் பிடிப்பதற்கு முடிஞ்ச பிறகு அந்த வலையை இழுப்பான் இல்லையா, அதுக்கு ஒப்பா இருக்கிறது உதாரணத்தை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அன்றி பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியம்னா திரளான ஜனங்கள் அங்கே வந்து நியாய தீர்ப்பில் வந்து நிற்பாங்க. அதே மாதிரி அப்போது கடலில் வலை வீசப்பட்ட போது எல்லா மீன்களும் அகப்படும் இல்லையா. விரும்பினது அகப்படும், விரும்பாதது அகப்படும், சேர்க்கப்படுறது அகப்படும், சேர்க்கப்படாத அகப்படும், எல்லாமே அகப்படும். அப்படி அந்த வலைக்கு ஒப்பாக மீன் பிடிக்கிறவன் வலைக்கு ஒப்பாக இருக்கணும். அப்போ அவன் பார்த்துட்டு அது கரையில் அது அந்த வலை நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளை சேர்த்து ஆகாதவைகளை என்ன செய்வான், எரித்து போடுவான். அப்படின்னா அப்படியே அவனுக்கு தேவையான நல்ல மீன்கள், விலை போகிற கனத்துக்குரிய விலை போகிற அந்த மீன்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவன் ஒரு கூடலை எடுத்து போடுவான். ஆகாததெல்லாம் என்ன செய்வான், அவைகள்லாம் தூக்கி என்ன செய்வான், தூக்கி எரிச்சு குப்பையில் வீசுகிற மாதிரி அங்கேயே வீசிட்டு போயிடுவான். அப்படி தானே, எரித்து போடுவான் அப்படின்னு பாருங்கள். இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். அப்போ என்னது, ஆண்டவரும் இப்படி தான் செய்வார்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு புரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இடுக்கமான வாசல் வழியிலே பிரவேசிப்பார்கள், அவங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போவாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் இல்லாத நான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவங்க அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா இந்த உலகத்தில் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆகாதவர்களாக ஆகப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, நரகத்தில் தூக்கி ஆண்டவர் சொல்வார், என்னது தூக்கி போடுவார். அதான் இங்கே சொல்லப்போ அப்போ அவர்கள் அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இப்படி உலகத்தின் முடிவில் நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார்களாமா. தேவ தூதர்களை புறப்பட்டு என்ன செய்வாங்க, அத்தனை நீதிமான்கள் இருப்பாங்க, நீதிமான்களில் கூட இவங்களும் என்ன செய்வாங்க, போய் நிற்பாங்க. யார், ஆகாதவர்கள். அவர்களை என்ன சொல்வாங்க, தேவ தூதர்கள் பிரித்தெடுப்பாங்க. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், இவர்கள் பாதாளத்துக்குரியவர்கள், சாத்தானுடைய கூட்டத்தார்கள் என்று சொல்லி வேறு பிரித்து எடுப்பார்கள். அவங்கள பிரித்தெடுத்து என்ன செய்வாங்கன்னா அவர்கள் அக்னி சூழலை போடுவார்கள், அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று இங்கேயும் அதே வார்த்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய விதையாகிய வசனத்தை கேளாதவர்களுடைய நிலம் தான் எப்படிப்பட்ட நிலைமை எப்படி இருக்கும். இப்போ நான் பார்க்க போகிற காரியம்னா தேவனுடைய விதையாகிய வேத வசனத்தின்படி நடக்காதவர்கள், கேளாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பின்பற்றாதவர்களோட அவங்களோட வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா தன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிவில் மிகவும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, தண்டனைக்குரியவர்களாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இந்த வேலையில் என்ன சொல்றாருன்னா, யாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் மோசம் போகாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் சுவிசேஷத்தில் பார்ப்போமானால் அங்கே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், 23 33 வரைக்கும் நம்ம வாசிப்போமாக. சீக்கிரமாக முடிக்கலாம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனைகளை எல்லாம் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லி முடிக்கிறேன். என் கடிந்து கொள்ளுதலை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 23 நம்ம படிக்கிற கவனிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னா அது கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலிமா பேசுவார், வேறு யார் மூலிமா வேணால் கர்த்தர் பேசுவார். பேசும்போது அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் தான் நம்மளோடு பேசுகிறார் என்று ஏற்றுக்கொள்ளணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் 7ஆவது சொல்லணுமா, அது ஒன்று எடுத்தவங்க வாசிங்க. ஊழியக்காரனை கர்த்தர் எப்படி வைத்திருக்காருன்னு நீங்கள் பார்க்கலாம். மல்கியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆவது வசனம், ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆசாரியன் போதகருடைய உதடுகள் தேவனுடைய வார்த்தையை என்ன காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். ஜனங்கள், திரளான ஜனங்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இந்த தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்த்து தேடி வருவார்கள். எதிர்பார்த்து என்ன பேசுகிறாரு கர்த்தர், அவரோடு என்ன பேசுகிறாரு, மோசையோடு எப்படின்னா பேசினார் ஜனங்கள் கேட்டது போல கர்த்தருடைய தேவதாசன் நிமித்தமாக ஜனங்கள் தேடி வருவார்கள். எங்ககிட்ட ஆண்டு வருவாரா இல்லையா, அது 2ஆம் பிரச்சனை. ஊழியர் அவருடைய பிரதிநிதியாக அவருடைய அடுத்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிற அந்த மேய்ப்பனுடைய வாயிலிருந்து கர்த்தர் கொடுக்கிற சத்திய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்பதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக மிகுந்த சந்தோஷத்தோடும் ஆர்வத்தோடும் எதிர்பார்ப்போடு வருவார்கள். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் எப்படிப்பட்டவன், அந்த தேவ மனுஷன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதனாக இருக்கிறான். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் பார்க்குங்க, எங்களை பார்க்குறது என்னன்னா ஒரு மனுஷன், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது ஒரு உங்களை போல ஒரு சகோதரன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு எப்படி கொடுத்துருக்க பார்த்தீங்களா? உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, அவன் வேறு யாரும் இல்லை, சேனைகளின் கர்த்தராக என்னுடைய தூதன், அவன் என்னுடைய தூதனாக இருக்கிறான். தேவ தூதன், தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு காபிரியலை போல் ஒரு தூதனாக இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ போதகர்களையும் ஊழியர்களை அவமானப்படுத்துகிறாங்க, கேலி பண்ணுறாங்க, குறை சொல்கிறாங்க, எல்லாமே நடக்குது தான். அப்போ ஆண்டவரை என்ன சார் கேள்வி பண்ணுறதுக்கும், தூதனத்தை கேள்வி பண்ணுறதுக்கும், ஊழியக்காரனை தூதனை கேள்வி பண்ணுறதுக்கும் இதுதான். நமக்கு அது வேலையே கிடையாது. நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறோம், சத்திய வார்த்தை. அப்போ இங்கே நல்லா இதை கவனிச்சிங்களா? வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாஸ்டர் நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ பாருங்கள், அவங்க எவ்வளோ பிரச்சனைகளோடு வந்திருந்தாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன்,
இந்திய பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், உன் மனைவிக்கு இந்த பிசாசு பிடிச்சி விரட்ட முடியாதுப்பா. காலையில் தான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு தான் உனக்கு விரட்டியிருக்காரு, அவருக்கு நன்றி சொல்ல வாப்பான்னு. இந்த வார்த்தை யார் சொல்லியிருப்பா? ஆண்டவர் என் மூலிமா அந்த நேரத்தில் பேசுனது தான் சொல்கிறோம். அப்போ தேவ தூதன் ஏஞ்சலுக்கு சமம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் பிரதான ஏஞ்சலை போல ஒரு தூதனை போல நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் சரி எங்களை, புரியுதுங்களா? அப்போ இந்த வசனம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அது. நான் கேட்கும்போது மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். ஒரு கணத்துக்குரிய ஒரு போதகன் மட்டுமல்ல, என்னுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார் உங்களுக்கு. ஜனங்கள் அதை கேட்பதற்காக ஆசாரியர்கள் மட்டுமல்ல, அநேக ராஜாக்களும் மந்திரிகளும் சிப்பாய்களும் உத்தியோகஸ்தர்களும் அநேக புறஜாதிகளும் உன்னை தேடி வருவார்கள், என்னை தேடி வருவார்கள் என்ற உன்னை தேடி வருவார்கள். எதுக்கு? அவங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள், பிரச்சனைகளுக்கு அவன் சத்திய வார்த்தையை அவன் போதிக்கும்போது மனசு ஆறுதல் படுத்துவதற்கு. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்னா, தேவனுடைய சேனைகளுடைய தூதன் அவர்கள், ஆசாரியர்கள். அல்லேலூயா. நீங்கள் எங்களை பார்க்குறீங்கன்னா எப்படி? மோசையை பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்க? மலையிலேருந்து இறங்கும்போது பக்கத்தில் நெருங்கவே இல்லை, தேவ பிரசன்னத்தின் மகிமை. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். அதுக்காக நான் பெரிய 4 கொம்பு வச்சுட்டு நிற்கிறதெல்லாம் சொல்ல. ஒரு ஊழியக்காரரே நம்ம ஆண்டுடைய ஸ்தானம் நமக்கு வச்சிருக்கிறார். நமக்கு தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எங்களை சத்தியத்தை நிமித்தமாக தேவ ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு போதகர், தேவனால் நியமிக்கப்பட்டார், கர்த்தரால் போஷிக்கப்பட்டவன், கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன், கர்த்தரால் சகல வல்லமை அதிகாரங்களை கொடுத்து எங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பார்க்கறது மனுஷனாக பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய தேவ மனுஷன், அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை நமக்கு வருகிறதோ அது தேவன் பேசுகிற வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அதனால தான் சொல்கிறேன், என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். என்ன கடிந்து கொள்கிறாரு? தப்பு வரும், பிரச்சனைகள் வரும், பிள்ளைகள் சீர்திருத்தக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த இடம். எல்லாருமே நீதிமான்களாக இங்கே வரல. நம்ம வரும்போதெல்லாம் இப்போ இங்கே 4 பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, ஏது பேசுகிறான்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் பக்குன்னு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம எல்லோரும் வரும். ஆனால் என்னன்னா, சில வேளையில் நம்ம தவறு செய்யும்போது வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த ஊழியக்காரன் தேவனுடைய சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது அது தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் கடிந்து கொள்ளுதல்களுக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். திரும்புங்கள் என்னன்னா மனம் திரும்புங்கள் என்று சொல்றாரு. இதோ அப்படி மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு தான் கர்த்தருடைய ஆவியை ஊற்றுகிறார். இதோ அப்படிப்பட்டவர்களுக்கு என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? மனம் திரும்பாதவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். மனம் திருந்தி வாழ்கிறவங்களுக்கு அவர் கடிந்து கொள்ளும்போது கர்த்தர் பேசுகிறார். இந்த ஊழியக்கார நிமித்தமாக தேவன் என்னை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, தகுதிப்படுத்துவதற்கு, என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் உற்சாகமாய் கொண்டு போவதற்கு, சத்தியத்தின் வழியில கொண்டு போவதற்கு அவர் ஒரு ஆத்தும பாரத்தோடு தேவ சத்தியத்தை எனக்கு போதிக்கிறார். அதை ஆவலோடு, உற்சாகத்தோடு, பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ளும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் அருள் செய்வார்னா உதவி செய்வார். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். பார்த்தீங்களா? அப்பொழுதுதான் என் வார்த்தைகளை எப்படி தெரிவிப்பாரு? ஆசாரியனோட உதத்திலிருந்து தெரிவிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்டோபர் இருக்கிறாரு, படுக்கையில் இருந்திருக்கானா, அவருக்கு ஒரு 2 விதமான ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம். ஐயோ நாளைக்கு காலை அவர் மரண பயத்தில் தான் உட்காந்து, நாளைக்கு காலையில் கத்தி படும், கத்தி படாதுன்னு தான் சொல்லி ஜெபம் பண்ணு. அவங்க உட்காந்து தான் இருக்கிறாங்க, பொய் சொல்லலை. உங்களுக்கு கத்தி படாதபடி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தான் சொன்னார், நானா யூகித்தை சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு. அவருக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கும், கண்டிப்பாக செய்வார். அவனுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போ நான் கூப்பிட்டும் நீங்கள் கேளாது இருக்க மாட்டோம் என்கிறீர்கள். அப்படின்னா என்னது? அழைப்பு கொடுக்கிறாரு. சபைக்கு வாங்க. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுத்தோம், வந்துட்டாங்க. நம்ம ஆராதனைக்கு அழைப்பு கொடுக்கறது போல கர்த்தர் பேசுவார். எல்லா ஊழியங்களுக்கு அழைப்பு கொடுப்பாரு. என் பிள்ளைகளை அழைச்சிட்டு வாப்பா, அழைப்பு கொடுப்பாரு. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது பாஸ்டர் கொடுத்த அழைப்பு கொடுத்தாலும் எனக்கு என்ன, தீர்க்கதரிசிகள் கொடுத்தா எனக்கு என்ன, தேவன் கொடுத்தா எனக்கு என்ன? தேவன் கொடுக்கிற அழைப்புக்கு நான் செவி சாய்ப்பதற்கும் போதகர் கொடுக்கிற அழைப்புக்கு செவி சாய்ப்பதற்கும் எனக்கு என்ன இல்லை?
நேரம் இல்லை. அப்படி இருந்தாலும் எனக்கு வாஞ்சையும் ஆர்வமும் இல்லை. அப்படி சில ஜனங்கள், நிறைய கூட்டங்கள் இருப்பார்கள். அப்போ நான் கையை நீட்டியும் நீங்கள் கவனிக்கிற ஒருமில்லை. கையை நீட்டி என்ன பார்ப்பா, இந்த வசனத்தின்படி கேளப்பா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருப்பா, இதை நீங்க நான் சொல்லலை, கர்த்தரே சொல்றாரு. அதை கேட்பதற்கு கவனிப்பதற்கு எனக்கு ஆர்வம் இல்லைங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், நிறைய கூட்டம், சில பேர் அப்படி இருப்பாங்க. அவங்களுடைய நிலைமையை கவனிச்சு பாருங்க. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளுகிறீர்கள். நான் உங்களுக்கு சில வேளையில் ஆலோசனை கொடுப்பேன், புத்தி சொல்லுவேன். அது புத்தி சொல்லுகிற அந்த ஊழியக்காரனை பார்க்கும்போது பைத்தியக்காரன் சொல்லுவான். போன வாரத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா, புத்தியை பற்றிக்கொள், அதுவே உனக்கு ஜீவன், உயிர் கிடைக்கும், நித்திய ஜீவனும் கிடைக்கும். அப்போ என்னோட ஆலோசனை எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. பிள்ளைகளுக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க. என் செல்லங்களுக்கு போய் நீ சொல்லு, என் பிள்ளைகளுக்கு போய் சொல்லு. அப்போ சொல்லும்போது ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஊழியக்காரர்களை இன்னும் ஆலோசனை கொடுத்தாலும், உங்கள் ஆலோசனையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் மெண்டலா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியும், நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான். எப்படி அங்கே மோசேக்கு விரோதமாக பேசுனாங்க இல்லையா, யார் மிரியாமோ ஆரோனோ பேசுனால, கர்த்தர் உங்களோட தான் பேசுவாரா, உங்ககிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா, எங்ககிட்டயே இருப்பாருன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, போட்டு தள்ளுனாரு ரெண்டு பேர்த்தையும். கூடாரத்துக்கு கூட்டுறிய மோசைக்கு விரோதமாக பேசுறியா, கலங்கத்தை பண்ணியா, அப்படி பேசக்கிறதுக்காக நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கல. நம்மள ஆண்டவர் அழைக்கிறாருன்னா நம்ம என்ன செய்யணும், அது உடனே எடுக்கணும். ஆலோசனை கொடுக்கிறார், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன ஆவாங்க, சீர்கெட்டு போவாங்க. தேவனுடைய ஆலோசனை உனக்கு நிலையில் இருக்கும். அப்போ தேவனுடைய ஆலோசனை கொடுக்கிறோம், அதுதான் உன் வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டு. அல்லேலூயா. என்னோட ஆலோசனை எல்லாம் தள்ளுகிறார்கள். கடைசி நாட்டில் அது நடக்கும். அது சபையை சொல்லி நம்ம குற்றம் இல்லை, எல்லா ஜனங்களை சொல்லி குற்றம் இல்லை, எல்லா இடங்களும் அது நடந்து தான் இருக்குது. ஏன்னா அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறது காட்டிலும் இது பிரபஞ்சத்தின் தேவனாகிய உலகத்தானுக்கு, உலக ஆவி, கலைகள், பொல்லாங்கனுக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்குற ஜனங்கள் தான் நிறைய கூட்டங்கள் இருக்கிறாங்க. அநேக சபைகளை நாங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா. என் ஆலோசனை தள்ளி என் கடிந்து கொள்ளுதலால வெறுக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், சொல்கிறத நீ சொல்லுப்பா, என்ன ஆனாலும் அவங்களுக்கு சொல்லுப்பா. அப்போ என்னன்னா, இவர் புத்தி இவனா எப்படி பேசுகிறாரு, என்ன அப்படி பேசுகிறாரு. ஒரு குடும்பம் அப்படி தான், ஒரு குடும்பம், ரெண்டு குடும்பம், நான் இந்த சபையிலேருந்து போனவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அவங்க என்னங்க அடிக்கடி சீல் பிதுக்குவேன்னு சொல்கிறீங்க, தோலை உரிப்பேன்னு சொல்கிறீங்க, சீல் பிதுக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. எதுக்கடா நமக்கு இந்த வேலை, எதையும் நீ பிதுக்க வேண்டாம், தோலையும் நான் உரிக்க வேண்டியிருக்கு, ஆட்டை நான் கசாப் கடைக்காரனும் கிடையாது. அவனுடைய சத்தியம் அப்படி இருக்குப்பா, அதை வச்சு நான் பாரத்தோடு சொன்னேன். அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. என் கடிந்து கொள்ளதில் வெறுக்கிறார்கள். இன்னைக்கு எப்படி பெற்றனா மாய் மாலை உபதேசம் ஆயிடுச்சு. அப்படியே தடவி கொடுத்து, கண்ணே, மணியே, செல்லமே அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்து போனால் இந்த சபைக்கு நம்ம வரலாம். ஏதாவது மூஞ்ச கிஞ்ச சுழிச்சார்னா நான் என் வேலையை காட்டிட்டு அடுத்த சபைக்கு போயிடுவேன். எனக்கு இப்போ பொல்லாங்கன் அதை தான் செய்கிறான். போய் என்ன பிரயோஜனம் இருக்குது? அங்கே மட்டும் அந்த போதகரை நான் தடவியை கொடுப்பாரு, இருக்கிறதுனா வள்ளி வாரி கட்டிட்டு போயிடுவேன். அது அவங்களுக்கு தெரியாது, போன பிறகு தான் தெரியும். அப்போ பாரு, என் ஆலோசனை எல்லாம் தள்ளி விட்டு கடிந்து கொள்வதெல்லாம் வெறுக்கிறார்கள். எவ்வளோ வேதனையோடு அவர் அதை சொல்கிறார் பாருங்களா, எவ்வளோ வேதனையோடு அவர் நம்மக்கிட்ட சொல்கிறார் பாருங்க. எவ்வளோ நன்மைகள் என் பிள்ளைகளுக்கு நான் செய்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்துருக்கிறேன், என்னோட மரணத்தையும் நான் அவங்க அதை தியாகமாக சந்திக்க ஒப்பு கொடுத்துருக்கேன். நான் அவங்களுக்கு நல்லது தானே சொல்லித்தரேன். என் பிள்ளைங்க ஆலோசனையை அவங்களுக்கு சரியில்லைன்னா அவங்களை சீர்படுத்தி பண்ணுறோம். ஸ்கூலில் போகும்போது மட்டும் பிள்ளைங்க சரியில்லைன்னா என்ன சொல்கிறோம், 4 தட்டு தட்டுங்க, அப்போ தான் அவன் சரியாகுவான்னு சொல்லியே கொடுக்குறோம். ஆனால் இங்கே ஊழியக்காரன் 4 தட்டு தட்டுகிறேன்னா கிடையவே கிடையாது. சில இடங்கள் எவ்வளோ திட்டுறாங்க, உலக மனுஷன் திட்டுறாங்க, எல்லா இடங்களையும் திட்டு வாங்குகிறோம். வேலை செய்யாத இடத்துல கலெக்டராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஓப்பனாக சொல்கிறாங்க, எந்த மினிஸ்டராக இருந்தாலும் அவன் புறஜாதிக்காரன் திட்ட தான் செய்வான், அவன் ஆளை திட்ட தான் செய்வான். அவன் வாங்குறானாலே சந்தோஷமா. ஆனால் சபையில் மட்டும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, திட்டிடக்கூடாது, மான மரியாதையெல்லாம் கப்பல் ஏறிடும். இங்கே ஏறினா பரவாயில்ல, பரலோக ராஜ்யத்திலேருந்து கீழே இறங்கிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளுறீங்க, நான் கடிந்து கொண்டதெல்லாம் வெறுக்கிறீங்கன்னு சொல்லி தேவன் இருதயத்தில் அவ்வளோ பாரத்தோடு இந்த வார்த்தையை பேசுகிறார். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமான பாருங்க, அதற்கு என்ன நடக்கும்ன்றது இங்கே சொல்கிறார் பாருங்க. ஆகையால்
நானும் உங்களுக்கு ஒரு நாள் ஆபத்து கொண்டு வருவேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி ஃபாரினில் பேர் சொல்ல எனக்கு தெரியல, எவ்வளோ பேர் 10,000 கோடி அவ்வளோ மேலே நஷ்டம், 10,000 ஆயிரக்கணக்கான கோடி எல்லாம் எவ்வளோ பெரிய பில்டிங்கெல்லாம் மண்ணோடு மண்ணு போஞ்சிருச்சு. அது ஆபத்து. ஆபத்து நாட்களிலே நானும் உங்களை என்ன செய்வேன், நகைப்பேன். அப்படின்னா என்னது, சிரிப்பேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எங்கள் ஊழியக்காரன் பேசலாம், என் வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அப்படியே கிண்டல் கேலியுமா பேசலாம், நகைக்கலாம், பரியாசம் பண்ணலாம், சந்தோஷம்தான். ஆனால் உனக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறேன் டேட்டு. அந்த ஆபத்து காலம் வரும். அப்போது நான் என்ன செய்வேன், அதை சொல்லுவாங்க ஒரு பழமொழி, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்வாங்க. புரியுதுங்களா? யானைக்கு ஒரு காலம் வந்தாலும் டேய் பூனையாக இருக்கிற எனக்கு ஒரு காலம் வரும்டான்வாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லணும்னா ஆபத்து காலத்தில் வரும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து சிரிப்பாராமா. நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகாடியம் பண்ணுவேன்னா கண்டுக்க மாட்டேன், பயப்படும். ஐயோ என்ன நடக்குமோ தெரியாதோ, என் வாழ்க்கை போயிடுச்சு, இனிமேல் நான் இருக்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாதே, என்னமோ நடக்குது, பயமாக இருக்குதேன்னு சொல்லும்போது தேவ சமுத்திரம் வந்தபோது ஆகாடியம் பண்ணுவேன்னா என்னது, உங்களை ஒருபோது நான் பார்க்கவே மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன்றாரு. ஆகாடியம் பண்ணுவேன். அது மாத்திரமல்லாமல் அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகாடியம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா பிரிட்டிங்லாம் சொல்றாரு. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல சூறாவளியை போல வரும். அப்பொழுது உங்களுக்கு நெருக்கமும் இடுக்கணும், பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் எல்லாம் வரும். அந்த சமயத்தில் கூட நான் நீங்கள் என்ன அழுது புலம்பினாலும் கூட நான் கண்டுக்கவே மாட்டேன், உங்களை ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேன்றாரு. ஆகாடியம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அப்பொழுது என்ன செய்வாங்க, அப்போதான் இயேசு கிறிஸ்துன்ற ஞாபகமே வரும், பாஸ்டர் ஞாபகம் வரும், தீர்க்கதரிசிகள் ஞாபகம், ஊழியக்காரர் எல்லாம் ஞாபகம் வரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அது வரைக்கும் யாரை நோக்கி கூப்பிடுறாங்களே தெரியாது. அப்போ என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். எவ்வளோ பயபக்தி வருது, அப்போ தான் சந்தோஷம் வருது, அப்போ தான் தேவன் மேலே விசுவாசம் வருது, நம்பிக்கை வருது. அப்போ பிரச்சனை வரும்போது தான் நம்ம எல்லா ஜனங்கள் இன்றைக்கி உலகத்தில் என்ன சார் எல்லா சபைகளிலும் ஆபத்து வரும்போது தான், பிரச்சனை வரும்போது தான் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரா நோக்கி பார்ப்பாங்க. அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், மறு உத்தரவு நான் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா அது அவங்களுக்கு எந்த விதத்திலும் அவங்க வார்த்தைக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன், பதில் கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் தேடுட்டா கர்த்தரை தேடுவேன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அப்போ அதிகாலையில் தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு வசனம் இருக்குது. இயேசு தான் சொல்கிறாரு, அதே தேவன் தான் சொல்கிறார். அதிகாலையில் என்னை தேடுவார்கள், ஆனால் என்னை ஒருபோதும் காண மாட்டார்கள். என்னை பார்க்க முடியாது. எப்படி பார்ப்பாங்க? ஆனால் ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்க கண்டிப்பாக வருவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, யார் வேணால் வருவாங்க. நானும் தான் வருவேன், கூப்பிட்டா வராமையாக இருக்க போகிறேன், உடனே வருவேன். ஆனால் ஆண்டவர் வர மாட்டார். எங்ககிட்டே சொல்லிவிடுவார், போப்பா போய் தாராளமாக நீ பேசு, நான் உனக்கு வேண்டான்னு தான் சொன்னேன், நீ மீறி போகிறத போயிட்டு வா, உனக்கு ஆத்மா பாரு என்னையோட இருக்குன்னு தெரியுது, போ, நானே கண்டுக்கல, நீ என்ன போய் செய்ய போகிற போ அப்படின்னு. இப்போ நாங்களும் போயிட்டு என்ன செய்வோம், ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. பாஸ்டர் ஜபிச்சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இந்த பாஸ்டர் வேண்டாம், வேறு பாஸ்டர்கிட்ட போயிடலாம், அப்படி தான் போக வேண்டிய நிலைமை வரும். அதிகாலையில் தேடுவார்கள், எல்லாம் தேடுவார்கள், காண மாட்டார்கள். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி, அதான் அடுத்த வாசிமா, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், என் சத்திய வசனத்தை வெறுக்கிறார்கள். மற்றவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க குசு குசுன்னு பேசும்போது ஏற்றுக்கொள்கிறாங்க, சபையில் குறை சொல்லும்போது, பாஸ்டர் சொல்லும்போது, ஊழியத்தை சொல்லும்போது ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லும்போது அவங்க இருதயம் கடினமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள மனதில்லை. என்னுடைய அறிவை வெறுத்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனான பவுல் கர்த்தரை அறிகின்ற அறிவுக்காக வெறுத்துட்டு வந்தேன், எல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் சபையில் பார்த்துட்டீங்கன்னா புத்தி சொல்லும்போது, ஆலோசனை சொல்லும்போது ஒரு வெறுப்பு உண்டாகுது. யார் மேலே வெறுப்புனா, தேவன் மேலே வெறுப்பு இல்லை, பேசுகிற ஊழியக்காரன் மேலே வெறுப்பாக இருக்கிறது. ஊழியக்காரனை பார்க்கும்போது எப்படி இருக்க, எதிராளி, அதாவது எதிராளின்னா கூட பரவாயில்ல, என்னை பொறுத்தவரை தீவிரவாதின்னு கூட சொல்லலாம். ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை கொடுக்கும்போது ஒரு தீவிரவாதியை பார்க்கறது போல் அந்த ஊழியக்காரங்களை பார்க்குறாங்க. அதான் அறிவை வெறுக்கிறார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்.
இதெல்லாம் சாத்தான் செய்வான். எனக்கு உலகத்தில் கடைசி நாட்கள் எல்லாம் இந்த சாத்தான் செய்வான். அதனால தான் ஆண்டவர் பாரத்தோடு உங்களுக்கு இந்த காலை வேளையில் அவருடைய வசனத்தை விதைகளை குறித்து கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அறிவை வெறுத்தார்கள். அது மாத்திரமல்ல, பாசிங்க அடுத்தது, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. என்னுடைய ஆலோசனை என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனநிலை இல்லை. அடுத்தது, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். என் கடிந்து கொள்ளுதல் அச்சிப்பா எந்த அசட்டை பண்றது. அசட்டை என்னது? இந்த ஆள் பேச்ச எவன் கேட்பான், அவன் பேச்ச எவன் கேட்பான். அது நான் சொல்லல, மற்ற ஊழியக்காரர்கள் சொல்லல, பிரசித்தப்பட்டவர்கள் சொல்லல, தேவன் சொல்லுகிறாரு. அவர் சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கோம்? அசட்டை பண்ணுகிறார்கள். அடுத்தது வாசிமா, அவர்கள் தங்கள் பலனை புசிப்பார்கள். ஆகையால் உங்களுக்கு என்ன பலன், வழி பலன் இருக்குதோ அதை தான் நீங்க போய், எதை மனுஷன் விதைக்கிறானோ அதன்படி தான் அவன் வாழ்வான், அறுப்பான், புசிப்பான். அப்போ அதனால ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். எனக்கு என்ன செய்ய தோணுமோ, நான் எப்படி நடக்குமோ அப்படி தான் நடப்பேன். அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை அவன் தான் என்ன செய்வான், தாங்கிக் கொள்ளணும், வேற வழி இல்லை. புசிப்பார்கள், தங்களுடைய யோசனையினால திருப்தி அடைவார்கள். அவனே யோசனை பண்ணிக்குவான், அவனே முடிவு எடுப்பான், அவனே இச்சிப்பான், எல்லாம் பண்ணுவான். எது எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல, ரைட், இப்படியே போயிட்டு இருப்பேன்னு. அடுத்த வாசிங்க, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். இதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை உள்ளவர்களுக்கு கர்த்தர் சொல்றார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எந்த குடும்பமோ, எந்த சபையோ, எந்த ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ, அவன் விக்கினமின்றி வெக்கப்படாமல் வாசம் பண்ணுவான். ஆபத்துக்கு, எந்த ஆபத்துக்கும் அவன் பயப்படாமல் தேவ சமூகத்தில் அவன் நினைச்சுவான், சந்தோஷமா ஜெபித்து கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தான் பேசுறாரு. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, என் வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவர்களோ, அவன் எந்த விதத்திலும் அவன் அவமானப்படுத்தாமல் வேதனைப்படாமல், எந்த ஆபத்து பிரச்சனை நெருக்கங்கள் வந்தாலும் கூட அவன் அதற்கு பயப்பட மாட்டான், அஞ்ச மாட்டான். என்னோடு கூட இயேசு இருக்கிறார். அமைதியாக இருப்பான். அவன் புலம்ப மாட்டான், அழுக மாட்டான், அவன் வெக்கப்பட்டுட்டு மற்றவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வேதனைப்படுத்திட்டு போய் குறை சொல்லிட்டெல்லாம் இருக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கா, நான் அவரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீதிமொழிகளில் பார்த்துட்டிங்கன்னா, அங்கே 5வது அதிகாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் கவனமாக கேட்க அன்பாக கேட்குறேன். இதோட நம்ம முடிப்போம். நீதிமொழி 5 11வது வசனத்தை வாசிமா. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. முடிவிலே அப்படின்னா இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு நாட்களில் முடிவு, ஜட்ஜ்மெண்ட், லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாருக்கும் கொடுப்பார். அப்போ அது கைவிடப்பட்டவர்களுக்கு உண்டான இந்த வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, முடிவிலே. அப்போனா உன்னை கொண்டு போய் தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்போது உன் மாம்சமும் உன் சரீரமும் என்னது? உருவழியும் போது நீ அப்போ தான் துக்கப்படுவே. இப்போ துக்கப்பட மாட்டாங்க, நிறைய பேர் துக்கப்பட மாட்டாங்க. உலகம் துக்கப்படாது, வேதனைப்படாது. எப்போ வேதனைப்படும்? உன் சரீரம் உருவழின்னா இப்படி மெழுகுவர்த்தி எப்படி உருவழி போகிறது போல உன்னுடைய சரீரம் பைபிள் இருக்குங்க, வேதத்தில் உள்ளதுதான். நான் சத்தியத்தை சொல்கிறேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முடிஞ்ச பிறகு அக்னி கடலிலே ஜனங்களை போடும்போது அவிவிசுவாசம் உள்ளவங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, வசனத்துக்கு மாறாய் போதிக்கிறவங்க, நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாலும் சரி, அவங்களுடைய சரீரம் நரகத்திலே அக்னியிலே உருவழியும் போது அப்போ துக்கப்பட. உருவழிஞ்சிட்டா நம்ம கரைஞ்சி போயிடாது. இப்போ நம்ம பெட்ரோலை ஊற்றி போட்டு ஃபயர் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு புஷ்ஷுன்னு போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஆயிரக்கணக்கான வருஷம், கோடிக்கணக்கான வருஷம், நித்திய காலமாக ஆண்டவர் இந்த வருஷம் இந்த மட்டும்தான் எரிவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஜாலியாக இருப்பாங்கலாம், ஒன்றும் வசனத்தில் போடலை. புரியுதுங்களா? நித்திய காலம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நித்திய காலம்னா கோடான கோடி ஆண்டு காலமாக முடிவே இல்லை. நினச்சி பார்க்கவே என்ன செய்யுதுன்னா, ஒரு சில பேருக்கு இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷ புஸ்தகத்தை பார்த்து வைத்தால போய் என்னது லூஸ் மோஷன் ஆயிருக்குன்னு நான் பார்த்துருக்கிறேன், கேள்வியும் பட்டிருக்கிறேன். அவ்வளோ பெரிய தண்டனைகள் இருக்கிறது. அப்போ உருவழியும் போதுன்னா எப்படின்னா உருகி போகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். உருவழியும் சரீரம் அப்படியே பூரா உருவழியும், மீண்டும் அதே சரீரம் மறுபடியும் உள்ள வரும்.
உள்ளுக்குள்ள ஒரு புழுக்கள் என்ன செய்யணும், அப்படியே உள்ளே குடஞ்சிக்கிட்டே போகும். அந்த புழு உள்ள கொடையும் மறுபடியும் என்ன தான் வெளியில் வரும். அப்போ அவ்வளோ கொடூரமானது, துர்நாற்றம், பயங்கரமான பெண நாத்தம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒருத்தனாக இருப்பாங்க, நம்ம கோடிக்கணக்கான ஜனங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருப்பான், அவனுடைய நாத்தம் நமக்கு வரும், நம்ம நாத்தம் அவனுக்கு வரும். பிண நாத்தம், எரிய நாத்தம், கருகி போன நாத்தம் எப்படி இருக்கும்? சாதாரண இதே கிடையாதுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த லூக்கா சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அந்த ஐஸ்வரன் படுற பாடு அவன் சொல்லுவான். அது சும்மா இல்லை, ட்ரையல் தான் சொல்கிறான். உருவழியும் போது அப்பொழுது நீ துக்கித்து வாசிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன். இப்போ தான் ஐயாவுக்கு புத்தி வரும். சில பேருக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் வெறுத்தேனே, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னை சீர்படுத்தி நல்ல குழந்தைகளாக வாழணும், நல்ல குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்டு எனக்கு புத்தி சொன்னாங்களே, என் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியம் பண்ணினதேன்னு சொல்லுவான். ஐயோ என் போதகத்தை நான் வெறுத்தேனே, எனக்காக புத்தி சொல்லி கர்ப்ப வேதனையோடு பாரப்பட்டு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு வந்த அந்த தாசனை, அந்த ஊழியக்காரனை அலட்சியம் பண்ணிட்டேனே, வெட்கப்படுத்திட்டேனே, துக்கப்படுத்திட்டேனே, வேதனைப்படுத்திட்டேனே, அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டேனே. அப்போதான் அந்த நினைவுகள் வரும். அடுத்த வாசிங்க. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. கடிந்து கொள்ளுதலை என் மனம் என்னது? அலட்சியம் பண்ணினது. அடுத்த வாசிங்க. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். இப்போ புரியுதுங்களா? இப்போதான் உங்களுக்கு யாருன்னு சொல்றீங்க, கர்த்தர் சொல்றாரு பார்த்தீங்களா? என் போதகர் அப்படின்னா உங்கள் சபைக்கு உங்களையே போதகராக எங்களை வச்சிருக்கிறார். போதிக்கிறவன், சத்தியத்தை சொல்லுகிறவன், வழி நடத்தக்கூடியவன். என் போதகரின் எந்த வார்த்தை சொன்னாலும் அது கேளாமலும்னா கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, கேளாமலும். எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும். சில பேர் உபதேசம் பண்ணுவாங்க, டேய் அவரது பேச்சு தான் கேட்கல, நானாச்சும் சொல்றேன்ப்பா, ஆண்டவர் அனுப்புவார். சரி, இவர் பேச்சு தான் உனக்கு பிடிக்கல, வேற யாராவது ஒருத்தர் சம்பந்தம் இல்லாமங்க சம்மந்தப்பட்டவங்கள உபதேசம் பண்ணுவாங்க. எப்பா இப்படியெல்லாம் இருக்காத சாமி, இனி அப்படி இப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சத்திய வழியில் சரியான பாதையில் நடத்தி சொல்வதற்கு அவங்கள கர்த்தர் அனுப்புவார். அவங்களுக்கும் நான் என்ன செய்வேன்? கேட்பதற்கு என் செவி சாயாமலும் போனேனே. அடுத்தது வாசிங்க. சபைக்குள்ளும் சபைக்குள்ளும் என்னை ஆண்டவர் காமிச்ச இந்த சபைக்குள்ளும் சகல ஜனங்களுக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் நான் காரணமாக இருவேன் என்று முறையிடுவாய். சபைக்குள்ளும் சகல ஜனங்களுக்குள்ளும் சமுதாயத்துக்குள்ளும் எல்லா தீமையான காரியத்தை செய்தனே, ஐயோ அதற்கு உண்டான தண்டனை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வேதனைப்படுகிறேன் சொல்லி அழுவாய், புலம்புவாய், கதறுவாய். உன்னை காப்பாற்றுவதற்கோ தப்பிப்பதற்கோ ஜீசஸ் வரமாட்டார், பாஸ்டர் வரமாட்டாங்க, பிரசித்த பெற்ற ஊழியக்காரர்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அவங்களுடைய கதி, அவங்களோட நிலைமை எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. என் போதகரை சொல்லி சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் முறையாளன் என்று முறையிடுவார். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீதிமொழிகள் 5:7 கடைசியாக வாசித்து நம்ம முடிப்போம். ஆதலால் என் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். இப்போ கரெக்டா 8 ஆதலால் என் சபை ஜனங்களே, சரியா 8:55 மணியா இருக்கிறதுனால என்னுடைய வார்த்தைக்கு தயவு செய்து செவி கொடுங்களேன். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். இப்போ புரியுதலா? என் வாய், அதான் அவருடைய வாயிலிருந்து, இந்த மனுஷனுடைய நாவிலிருந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தையை, சத்திய வார்த்தையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வசனத்துக்கு வழி விலகி போகாமல் இருங்கன்னு சொல்கிறாரு. கரணை தட்டி நன்றி உங்களுக்கு எனக்கு ஹல்லேலூயா. ஆதலால் என் பிள்ளைகளே, எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. தொல்லைகளை கூட சொல்லலை, பிள்ளைகளே. அப்படி தானே? நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார், எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். அந்த தகப்பனுக்கு நம் செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளோ சந்தோஷமாக செய்யணும். ஆதலால் என் அன்பு செல்லங்களே, இப்பொழுதுனாச்சும் எனக்கு செவி கொடுங்கப்பா. இதுவரைக்கும் நீங்கள் கேட்கல, இதுவரைக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க, நோ ப்ராப்ளம், நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். ஆனால் இந்த நிமிஷத்தை நாச்சு, இந்த வினாடியை நாச்சு, இது கடைசி காலம், காலம் சமீபமாக இருக்கிறது, பொல்லாங்க காலம். ஹல்லேலூயா. என்னுடைய வருகைக்கு மிக சமீபமாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தமாக இருங்க. இப்பொழுதுனாச்சு தயவு செய்து அத்தனை பேரும் எனக்கு என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். என் வசனங்களை விட்டு நீங்காமல் காத்துக்கொள்ளுங்க. சாத்தானுக்கு இடம் கொடாதீங்க, மோசம் போயிடாதீங்க, அந்த வேதனையான இடத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க.
உங்கள் போதகரோட வாயிலிருந்து நான் என்ன பேசுகிறேனோ அந்த வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வகைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஏற்றுக்கொள்கிறவங்க அப்படியே கர்த்தருடைய சத்தியத்தின்படி இந்த சபைக்கோட சத்திய வார்த்தைக்கும் நான் தூணாய் இருப்பேன்னு சொல்கிறவங்க மாத்திரம், தேவராஜ்யத்துக்குள் எப்படியாக பிரவேசித்து அவரோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அப்படியே நாம் எழுந்து நிற்போம். ஒரு விஷயம் எல்லாரும் எழுதி நிற்போம்.